இன்றைக்கு நாம சாப்டர் 2 ஃபைனான்சியல் சிஸ்டம் அண்ட் ஸ்டெபிலிட்டியை பார்ப்போம். அதாவது ஆஹ், அதாவது என்னன்னு சொன்னா ஃபைனான்ஸ் சிஸ்டம்ஸ்னா ஒரு நாட்டுல ஒரு எக்கானமியில நிதி அமைப்புகள் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது, நிதி நிறுவனங்கள் அல்லது நிதி புரோக்கர்ஸ் அவங்க, அடுத்தது அந்த 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 நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்துற நிறுவனங்கள், அதே மாதிரி இந்த நிதி நிறுவனங்களிலிருந்து சேவை பெறுகின்ற கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ், இது சம்பந்தமாக அது எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குங்கிறது தான் நாம இன்றைய செஷன்ல பார்க்க வேண்டியது. அதே மாதிரி நம்ம போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி சிஸ்டம் ஸ்டேபிலிட்டி என்னச்சுன்னா, ஒரு நாட்டில் உள்ள நிதி நிறுவனங்கள நிதித்தன்மையை உறுதியா வச்சுக்கிறது. இது சென்ட்ரல் பேங்கோட ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ்ஸ். ரெண்டு நாள் பார்த்தோம். ஒன்று எக்கனாமிக் அண்ட் பிரைஸ் ஸ்டேபிலிட்டி, இப்போ நாட்டுற விலை மட்டங்களை உறுதியா வச்சுக்கிறார். அது ஒன்று. அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ் நாட்டினுடைய நிதி தன்மையை ஸ்டேபிளா வச்சுக்கிற உறுதியாக வச்சுக்கிறது தான் சென்ட்ரல் பேங்கோட பொறுப்பு. இப்போ இது அது சம்பந்தமாக தான் இன்றைக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம இந்த ஸ்லைட் வந்துட்டு, இந்த சாப்டருக்குரிய ஸ்லைட் வந்துட்டு மோர் தென் 200 இருக்கு. நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. சில விஷயங்கள் நீங்களாகவே விளங்கிக் கொள்ள கூடியதாக இருக்கு. ஆகவே நாம புதிய கான்செப்டுகள் உங்களுக்கு தெரியாத அது சம்பந்தமாக நாம கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். மற்றதை நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க சில இடங்கள்ல, அப்படி இல்லாட்டி நீங்க வாசிச்சு விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். இப்ப நம்ம இதுல அந்த கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள், ஃபைனான்சியல் சிஸ்டம் என்ன, அதை எப்படி அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அது நிதி நிறுவனங்கள், ஃபைனான்சியல் மார்க்கெட் என்ன, நிதி நிறுவனங்கள் அந்த மார்க்கெட்ல பயன்படுத்தப்படுற இன்ஸ்ட்ருமெண்ட், என்னென்ன வகையான உபகரணங்கள் சொல்றது, அது என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவோம் நம்ம. அதை ஃபைனான்சியல் பார்ட்டிசிபென்ட் யார் யார் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஃபைனான்சியல் ரெகுலேட்டர் நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்துறது யாரு, அதே மாதிரி நிதி தன்மை, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உதாரணமா நீங்க பேங்க்ல காசு போட்டா அது எப்படி இன்னொரு ஆளுக்கு போய் சேருது, வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்பினவரா எப்படி அது உங்களுக்கு வந்து சேருது, ஒரு ஒரு பேங்க்ல செக் இன்னொரு பேங்க்ல போடும்போது அது எவ்வாறு நடக்கிறது, அதே மாதிரி ஒரு ஏடிஎம் கார்டை போட்டு அல்லது கிரெடிட் கார்டை நீங்க ஸ்வைப் பண்ணும்போதும் அது எவ்வாறு அது வேலை செய்யுது சம்பந்தமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பார்ப்போம். அதே மாதிரி ஃபைனான்சியல் ஸ்டேபிலிட்டி அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி. ஸ்டேபிலிட்டி என்ன, ஒரு நாட்டினுடைய நிதி உறுதித்தன்மை என்ற என்ன, உறுதியற்ற தன்மை இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்ற என்ன, அதே மாதிரி ஒரு நாட்டுற ஃபைனான்சியல் ஸ்டேபிலிட்டியில பாதிக்கிற விஷயங்கள் என்னென்ன, அதே மாதிரி அந்த நம்ம ஸ்ரீலங்காவுடைய நிதித்தன்மையை, நிதி உறுதித்தன்மையை நிலைநிறுத்துறதுல சென்ட்ரல் பேங்கோட பங்களிப்பு என்ன, அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஒழுங்கு முறையான ரிஸ்க் என்ன தெரியும் உங்களுக்கு, ஆபத்துகளை அறிந்து கொள்றதுக்கான, அளந்து கொள்றதுக்கான ப்ரோசஸ்கள் என்ன, என்னென்ன டூல்ஸ்கள் பாவிக்காங்க, ஃபைனான்சியல் மார்க்கெட் ஸ்டேபிலிட்டி இல்லாமல் எப்படி அதை மெஷர் பண்ற, அது மாதிரி சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் சர்வே. இந்த பின்னுக்கு இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு மிகவும் ஆழமான விஷயங்கள். நீங்க ஜெனரல் டிகிரிங்கிறதுனால நம்ம பெரும்பாலும் இதுல ஆழமா போக வேண்டிய அவசியம் இல்லை. எனினும் நீங்க பிபிஏ ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால உங்களுக்கும் இந்த அடிப்படை மேலதிக்கிற பாருங்க, இந்த மேலதிக்கிற ஏரியாக்கள் வந்துட்டு உங்களுக்கும் கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா நீங்க சப்ஜெக்ட் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸுங்கிறத ஒரு தனி சப்ஜெக்டா படிக்கிறதுனால இது உங்களுக்கு அவசியமா இருக்கும். இப்போ பார்ப்போம் ஃபைனான்சியல் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோம் சொன்னா, ஆரம்ப காலங்கள்ல பணம் ஒன்று இருக்கல. இப்ப மக்களோட தேவைகள் அதிகரிச்சு போனுச்சு. அதனால மக்கள் எல்லாத்தையும் தனக்கு தேவையான பொருட்களை தானே உற்பத்தி செய்யறதுக்கான வழி ஒன்று இல்லாம போயிடுச்சு. ஒவ்வொரு தனிச்சிறப்பு வாய்ந்தாக்களாக போனாங்க. அதனால அந்த என்னது பாட்டர் சிஸ்டம், பண்ட மாற்று முறைதான் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு.
தன்னோட என்ன இருக்கோ அதை இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து அவருக்கு தேவையானதை மாற்றிக்கொள்ற. இதுதான் ஆரம்ப காலத்துல இருந்த சிஸ்டம். ஆக்சுவல் இங்கிலீஷ்ல பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பண்ட மாற்றுன்னு சொல்லுவாங்க. இதுல என்னண்டா இந்த பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேர் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் தனக்கு தேவையானதை பொருட்களை மாற்றிக் கொள்வாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு வாங்கும்போது ஒரு வாங்குறாள் தனக்கு தேவையான பொருளை வாங்குறாள், அந்த பொருள் யார்கிட்ட இருக்கீங்கிறத தேடணும். அதே மாதிரி அந்த சிலரை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவருக்கு என்ன தேவைங்கிறத நாம கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்ப இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுதான் சொல்றது இந்த பார்ட்டர் சிஸ்டம் சொல்லி. இதுக்கு பிறகு அந்த பணத்திற தேவை ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதுதான் அடிப்படை. ஃபைனான்ஸுங்கிறது ஒன்று வருது, அவட தான் வருது இந்த டேர்ம். எப்ப மனிதன் வாழ்க்கையில பணம், பணம் சொன்னா என்னது, எல்லாராலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பொருள், அதான் பணம். இது ஆரம்ப காலத்துல தங்கமாகத்தான், தங்கம் வெள்ளி இப்படித்தான் அது ஆரம்பிச்சிச்சு. அது பிறகுதான் தங்கம் வெள்ளி எல்லாம் மாறி பிறகு வெள்ளி காசாக வந்துச்சு. அது பிறகு வெள்ளி காசுகள் பேப்பரா மாறிச்சு, நோட், கரன்சி நோட்டாக மாறிச்சு. இப்ப ஃபைனான்சியல் சிஸ்டம்ஸ் என்ன, அது ஒரு ஆரம்ப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அது என்ன, யாருமே அந்த காசு அச்சடிக்கிறது இல்ல, தங்க நாணயங்கள் அச்சடிக்கிறது இல்ல ஆரம்ப காலங்கள்ல. அப்ப ஒரு ரெகுலேட் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இருக்கல. அதே பிறகு காலம் போக போக அரசாங்கங்கள் உருவானுச்சு. அதுக்கு பிறகு அதை நிர்வகிக்கிறதுன்றதுக்கு ஒரு ட்ரெஷரி, ஒரு நிதி அமைச்சர்னு சொல்லி, கருவூலங்களின் தலைவர், கருவூலங்களின் அமைச்சர் இல்லை ஆரம்ப காலங்கள்ல. அதான் ஒரு 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 அரசாங்கம் ஒன்று இருந்துச்சுண்டா, ஒரு அரசன் இருந்தாருன்னு அவருக்கு அடுத்ததாக கருவூலங்களை நிர்வகிக்கின்ற ஒரு அமைச்சர் இருப்பார், அதான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இப்ப அவங்க நாட்டுல இந்த பண்டமாற்று காசு புலங்குற விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்காக சில சிஸ்டங்களை உருவாக்கினாங்க. அது எப்படி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட நாணயம் எது, உதாரணமாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற ருபீஸ், அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஸ்ரீலங்காவில். ஏன் அது ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு சொன்னா, அதோ நிர்வகிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கு, அரசாங்கத்தால அனுமதிக்கப்பட்ட நிறுவனம், சென்ட்ரல் பேங்க் இருக்கு. அப்ப எல்லாரும் நம்புறாங்க. அப்ப அதை நிர்வகிக்கிறது தான் அது இருக்கிறேன். அதான் இந்த என்னது, ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட சிஸ்டம். இப்ப யாரும் ஸ்ரீலங்கா காசை கொடுத்து இந்த காசு நான் எக்ஸெப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல இயலாது. ஸ்ரீலங்காவில் சட்டம் ஒன்று இருக்கு. இதை எல்லாரும் பிரிண்ட் பண்ண இயலாது. அரசாங்கம் சார்பாக சென்ட்ரல் பேங்க் தான் இதை நிர்வகிக்கும். அதே மாதிரி இலங்கையில எல்லாரும் பேங்க் நடத்த இயலாது. இது பேங்க் என்னன்னு சொல்லி அதை அதை பதிவு செய்யப்படணும், பொதுமக்கள்கிட்ட காசு எடுக்கணும், இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லி தீர்மானிக்கணும். இப்படி பல சட்டங்கள் இருக்கு. நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் திறக்கும் போது பல்வேறு ஃபார்ம்ல சைன் பண்ண வேண்டியிருக்கும். இதுல என்னன்னு சொன்னா ஒரு சிஸ்டம் ஆகிருக்காங்க. அது ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு ஆர்கனைஸ்ட் அண்ட் ரெகுலேட்டட் ஸ்ட்ரக்சர். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபண்ட் டேக் பிளேசஸ் பிட்வீன் லெண்டர் அண்ட் பரவர். இப்ப காசு தேவைப்படுறவனுக்கும் காசு மிளகு மறைக்கிறவனுக்கும் இடையில ஒரு பரிவர்த்தனை ஏற்படுத்துறதுக்காக, அந்த பரிவர்த்தனையை ஒழுங்கமைக்கிறதுக்கும் அந்த இந்த பரிவர்த்தனையை நிர்வகிக்கிறது, கட்டுப்படுத்துறதுக்குமாக உருவாக்கப்பட்ட சிஸ்டம் தான் ஃபைனான்சியல் சிஸ்டம் சொல்லுவாங்க லேசா. இப்ப இந்த உருவாக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு, என்னது, ரெகுலர், ஸ்மூத் அண்ட் எஃபிஷியன்ட், காஸ்ட் எஃபெக்டிவ். இது வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவானதாக, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தாக, எஃபிஷியண்டா, காஸ்ட் ஆன் எஃபிஷியன்ட் என்னது, இந்த குறைஞ்ச நேரத்துக்குள்ள குயிக்கா அப்படி அந்த காஸ்ட் எஃபெக்டிவாக வரவருக்கும் சிலருக்கும் இடையில, வரவர் டிபாசிட் பண்றாங்களுக்கும் இன்வெஸ்டருக்கு இடையில ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கான இதுல நோக்கம் இருந்துச்சு. ரைட். இப்போ ஃபைனான்ஸ் சிஸ்டம் மெயினா என்ன செய்யுதுன்னு சொன்னா, யார்கிட்ட ஒரு பார்ட்டிகிட்ட காசு நிறைய இருக்கும், இன்னொரு பார்ட்டிகிட்ட காசு தேவையா இருக்கு இன்னொரு பார்ட்டிக்கு. அப்ப ரெண்டு பார்ட்டியையும் கொண்டா இணைக்கிற செயற்பாடு தான் அதுல மெயின் ஃபங்க்ஷனாக இருக்கு. இப்ப ஒரு நாட்டுல அந்த சிஸ்டம், ஃபைனான்ஸ் சிஸ்டம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு சொன்னா, அது என்ன செய்யுன்னா சேவிங்கை ஊக்கப்படுத்தும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஊக்கப்படுத்தும். இப்ப காசு மீதமா இருக்கிறவங்க என்ன செய்வாண்டா, ஊதாரித்தனம் செய்யாம அந்த காசை கொண்டு போய் பேங்க்ல சேஃபாக டிபாசிட் பண்ணி வைப்பான். அது சேவிங். இப்ப பேங்க் நம்பிக்கை இல்லாட்டி என்ன செய்ய மாட்டான்டா, பேங்க்கு போக மாட்டான். அவன் தன் காசை ஸ்பெண்ட் பண்ணிடுவான். இல்லாட்டி வீட்டிலேயோ அல்லது புதையலாகவோ அதை சேமிக்க பார்ப்பான். அப்படி சேமிச்சா
தன்னிருக்கிற செல்வத்தை புதையலாகவோ அல்லது வீட்டுக்குள்ளே சேஃபா வச்சிருந்தா அதனால நாடு பொருளாதாரம் டெவலப் ஆகாது. அதை என்ன செய்யணும்னா அதை மொபைலைஸ் பண்ணணும். அதை அந்த காசு யாருக்கு தேவையோ யார் தேவையோ அவருக்கு அனுப்பிடணும். அதுக்கு நமக்கு கஷ்டம். ஒரு சாதாரண மனுஷனுக்கு கஷ்டம். அதுக்கு தான் என்ன செய்யணும்னா பேங்க்குங்கிற ஒரு ஃபைனான்சியல் சிஸ்டம். இந்த ஃபைனான்சியல் சிஸ்டத்துல மிக முக்கியமான எலிமெண்ட் தான் பேங்க். இந்த பேங்க் என்ன செய்யுதுன்னா அப்படி மீதமடைகிற காசுகளை ஒன்றை சேர்க்குது. சேர்த்து எடுத்து அப்ப நாட்டு பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் என்ன புதுசா பிசினஸ்கள் உருவாக்குறது. அந்த பிசினஸ் உருவாகி ஜிடிபி அதிகரிக்கிறது, உற்பத்தி அதிகரிக்கிறது, அதன் மூலமாக தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கம். அப்ப இந்த பேங்க் என்ன செய்யுதுன்னா மீதமடைக்கிற காசுகளை சேவ் பண்ற ஆட்கள்கிட்ட இருந்து அதை பெற்றுக்கொண்டு பிசினஸ் செய்யறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, தேவைப்படும் காசு அவங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க. இதனாலதான் என்னது அந்த ஃபண்ட் சர்க்குலேஷன் வந்துட்டு சிறிய நடக்கும். எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல கெய்ன்சியன் எக்கானமி, அதாவது இந்த காசு ஷிஃப்ட்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. வைசாமன் ஏசா பிஎக்ஸ்ன்னு சொல்லி அந்த இன்கம் கன்சியூமர் ரைட் இன்கம் டோட்டல் இன்கம் வந்துட்டு எதுக்கு சமம் இருக்கின்றதுன்னா சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட், கன்சம்ஷனுக்கு சமம் இருக்கும். படிச்சிருப்பீங்க. அதான் ஃபைனான்ஸ் சிஸ்டத்துல அடிப்படை. அது மட்டும் எக்கனாமிக் சிஸ்டத்துல அடிப்படை அதான். வைங்கிறது டோட்டல் இன்கம், நேஷனல் இன்கம் வந்துட்டு இதுக்கு சமம் இருக்குன்னு சொன்னா என்னது கன்சம்ஷனுக்கும் சேவிங்க்கும் சமம் இருக்கும். இது படிச்சிருப்பீங்க நீங்க. The financial system of a country plays crucial role in allocating scarce resources. இப்ப நிறுவனங்கள் தொழில் செய்யறதுக்கு தேவைப்படுறது காசு. அது ஒரு ஸ்கேர் ஏன்னா அது வந்துட்டு என்னது குறைவாக காணப்படுது. அதை எஃபிஷியண்டா மேனேஜ் பண்றதுக்கு ஒரே வழி எஃபிஷியன்ட் ஃபைனான்ஸ் சிஸ்டம் தான். அது ஒரு நாட்டுக்கு அது மிக முக்கியமாக இருக்கும். ரைட். இப்ப வாட்ச் அவங்களுக்கு தெரியும். இதுல வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் சென்ட்ரல் பேங்க். பேங்கை கண்ட்ரோல் பண்றது, அந்த மக்களுக்கு நியாயமான வட்டி விகிதங்களை வழங்குறது, ஃப்ரோடுகள் நடந்தால் அதை கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் வந்துட்டு இதுக்குதான் யாரும் வந்துச்சுன்னா ஒரு ரெகுலேட்டர், ஒரு கட்டுப்பாட்டாளர் ஒன்று வேணும். அதான் சென்ட்ரல் பேங்க் சொல்லுவாங்க. அதோட சேர்த்து இந்த மார்க்கெட்ல பயன்படுத்தப்படுற முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மணி, கேஷ். இந்த நோட் தானே, ருபீஸ் நோட். அது வந்துட்டு பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தானே, எல்லாரும் பாவிக்கப்படுற பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அது ஒரு பேப்பர், அது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான். ஆனா அதுக்கு ஒரு வெளி ஒன்று கொடுத்துருக்கீங்க, எல்லாரும் எக்ஸெப்ட் பண்றாங்க. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்க போகக்குள்ள அந்த செக் தானே, பேங்க்ல தர செக், அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி பங்கு சந்தையில பங்குகள் விற்கும் போதும் அந்த என்னது அந்த ஷேர் சர்டிபிகேட் அல்லது இந்த சிடிஎஸ்ல வரல. இப்ப ஷேர்ஸ் வந்து சர்டிபிகேட் வரல, டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்கு. டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் சர்டிபிகேட் இருக்கு. இப்போ டிபெஞ்சர்ஸ், அது மாதிரி அந்த டெரிவேட்டிவ்ஸ் நான் சொன்ன மாதிரி நேற்று அந்த நெல் வியாபாரிகள் என்ன செய்வாங்க, ஒரு இடத்த பேசி போட்டு அது ஒரு எக்ரிமெண்ட், அந்த எக்ரிமெண்ட் அதெல்லாம் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ சரி, நாம இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துட்டேன். அடுத்தது இதுல வர அந்த இதை கட்டுப்படுத்துறதுக்கு இப்போ சென்ட்ரல் பேங்க் இதை கட்டுப்படுத்துச்சுன்னா சென்ட்ரல் பேங்க் யார் பவர் கொடுத்த என்ன சட்டத்துக்குள்ள அதை கட்டுப்படுத்துற சம்பந்தமாக அது வந்துட்டு லீகல் ஃப்ரேம்வொர்க் இருக்கு. லீகல் ஃப்ரேம்வொர்க் சொன்ன எம்எல்ஏ மானிட்டரி என்டோ ஆக்ட் சொல்லி ஒரு முக்கியமான சட்டம். பேங்கிங் ஆக்ட்ங்கிறது சட்டம், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் லீசிங் கம்பெனி ஆக்ட் எல்லாம் இருக்கு. நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் அதெல்லாம். இப்போ கொம்பனடப்பா இப்போ ஒரு நிதி அமைப்பு எடுத்துக்கொண்டா இதுல முக்கியமாக பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க. பார்ட்டிசிபென்ட் யாரு, காசு தேவைப்படுறவன், காசு வச்சிருக்கிறவன், அது பேங்க் சம்மந்தப்படும், புரோக்கர் சம்மந்தப்படுவான், இதுல அரசாங்கம் சம்மந்தப்படும், ரெகுலேட்டர் சம்மந்தப்படும், இதெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ். மார்க்கெட்ங்கிறது இப்ப பொதுவாக மார்க்கெட் என்ன, பயர் செல்லர், அது வாங்குறவனும் விற்கிறவனும் சந்திக்கிற ஒரு இடம் தான் மார்க்கெட். அது பேங்க் ஒரு மார்க்கெட். இந்த பேங்க்ல கொண்டு போய் என்ன செய்வாங்க, மிச்சமா காசுக்கிறார்கள், அவங்க அனுப்புவாங்க காசு டிபாசிட் பண்றதுக்கு. அதே மாதிரி இந்த பேங்க்ல லோன் எடுக்க போறார்கள்,
ரைட்? அவங்களும் போற இடம் வந்துட்டு பேங்க் தான். காசு தேவைப்பட்டாலும், காசு மிச்சம் வைக்கணும் போற இடம் தான் பேங்க். அப்ப பேங்க் அவடது ஒரு மார்க்கெட்டா மாறுது. அது மாரி ஷேர் மார்க்கெட். காசு மிச்சம் இருக்கிறத நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு போடுவான். அதே மாரி காசு தேவைப்படுற கம்பெனிஸ் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்ல போய் ஹைலி ரெகுலேட்டட் மார்க்கெட் தான் ஷேர் மார்க்கெட். ரைட்? ஹைலி ரெகுலேட்டட். அது மாரி அதிகமான மக்கள் பயன்படுத்துற மார்க்கெட் தான் என்ன பேங்க். அது மாரி ப்ராடக்ட். இப்ப ஃபைனான்ஸ் சிஸ்டத்துல ப்ராடக்ட்னு சொல்லி மெயினாக இருக்கிறது. நீங்க பீப்பிள்ஸ் பேங்கோ இல்லாட்டி எந்த ஒரு பேங்கையோ நீங்க பேங்க் வெப்சைட்டுக்குள்ள போனா, அதுல ப்ராடக்ட்ன்னு போட்டிருப்பான். ஒரு கேட்டகரி போட்டிருப்பான். என்ன ப்ராடக்ட்னு சொன்னா, அவன்ட்ட சேவிங் அக்கவுண்ட் ஒரு ப்ராடக்ட் அவன் எழுதுறான். இப்ப அதுல சேவிங் அக்கவுண்ட் இருக்கும், எஸ் அக்கவுண்ட் இருக்கும், டிஜிட்டல் அக்கவுண்ட் இருக்கும், ரைட்? எம் அக்கவுண்ட் இருக்கும், உமன் அக்கவுண்ட் இருக்கும், சிசுதாரன் இருக்கும். இப்படி பல்வேறு ப்ராடக்ட்கள் இருக்கு. அதே மாதிரி மற்ற பக்கம் பார்க்க போகிற அந்த யங்ஸ்டருக்கான லோன், அது மாதிரி வெட்டிங் லோன், எஜுகேஷன் லோன், பிஸ்னஸ் லோன், ஹவுசிங் லோன் எல்லாம் வந்துட்டு ப்ராடக்ட். சேவிங்ஸ் வந்துட்டு நம்ம போன கிளாஸ் டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்ன செய்யும்னா, நிறுவனங்களுக்கு ஏதாவது கடன் கொடுக்கல் இல்ல ஆலோசனை தேவைன்னு சொன்னா, அல்லது அந்த நிதி நிலைமைகளை சரியாக்குறதுக்கு ஆலோசனை தேவைன்னு சொன்னா, இப்படின்னு செய்யும் சில ஆலோசனைகளை அது வழங்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தின் போது டாக்குமெண்ட் லெட்டர் ஆஃப் கிரெடிட் சப்போர்ட் தேவைப்படும். இந்த டைம்களில் என்ன செய்யும் இந்த பேங்க் வந்துட்டு பேங்க் வேறு நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் அது சப்போர்ட் தரும். லீசிங் கம்பெனிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இதெல்லாம் சப்போர்ட் தரும். அப்போ இதெல்லாம் வந்துட்டு கொம்போனன்ட் ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்தால் அதில் எல்லா கொம்போனன்ட் இருக்கும். கொம்போனன்ட் என்ன சின்ன சின்ன கொம்போனன்ட்லாம் சேர்ந்து தான் ஒரு சிஸ்டம் மாறும். இப்போ ஒரு என்ஜின் எடுத்தால் அது ஒரு சிஸ்டம் என்ஜினை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நிறைய வீல்ஸ் இருக்கும், பெல்ட் இருக்கும், ரைட்? பிஸ்டன் இருக்கும். இப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்கு. எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சிஸ்டம் அறிகிறேன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபைனான்சியல் சிஸ்டம் வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு மிகவும் பங்களிப்பு செய்யுது. இதுல நீங்க அந்த ஸ்லைடுல திருப்பி பார்த்தா தெரியுமா உங்களுக்கு? இதுல அதிகமாக அழுத்தி சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, பயர் செல்லர். பயர்ங்கிறவன் யாருன்னு சொன்னா, காசை மிச்சமா வச்சிருக்கிறவன், இல்லாட்டி இதெல்லாம் மாறி மாறி பயன்படுத்தப்படும். சரியானே? இங்கிலீஷ் சொல்ல போனா இந்த டிபிசிட் அண்ட் சர்ப்ளஸ். டிபிசிட் சொன்னா காசு தேவைப்படுறவன் அவன் வந்துட்டு லோன் கேட்டு பேங்க்கு போவான். அதே மாதிரி சர்ப்ளஸ் அரைக்கிறவன் சேவிங்கு போவான். காசு மீதம் இறக்கி இதை கொண்டு போய் சேவிங் அல்லது அப்படின்னு செய்வான். இப்போ வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் presupposes the existence of financial assets, financial institutions, financial market. தெரியும். இதுல வந்துட்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, மூலதனத்தை உருவாக்குற எப்படி மூலதனத்தை உருவாக்குறேன்னு சொன்னா, பேங்க்ல வந்துட்டு சின்ன சின்னதாக ஆயிரக்கணக்கான டெபாசிட் இருப்பாங்க, சேவிங் செய்யறாங்க. அவங்களோட காசில் ஆயிரம் சேர்த்தா அது பல கோடிகளா மாறும். அப்ப நிறுவனங்கள் பிசினஸ் செய்யும் போது இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஓராக டைம்ல தனித்தனியாக கேட்கலாம். அப்ப பேங்க் வந்துட்டு பல்கா வச்சிருப்பான், எல்லாத்தையும் சேர்த்து காசு வச்சிருப்பான். அந்த காசு தான் அந்த பேங்க் வந்துட்டு இந்த எல்லார காசையும் ஒன்றா சேர்க்கிறது தான் கேபிட்டல் ஃபார்மேஷன் சொல்றேன். அப்ப அந்த காசு வந்துட்டு எல்லாரும் கொடுக்குமா பேங்க்? கொடுக்க மாட்டா பேங்க். அப்ப எஃபிஷியன்ட் அலோகேஷன் சொன்னா, ஒரு ஆள் வந்துட்டு பிசினஸ் செய்ய போறேன்னு சொல்லி பேங்க் அப்ரோச் பண்ணும் போது பேங்க் வந்துட்டு அவரை ப்ரொபோசலை படிக்கும், பார்க்கும். இது உண்மையா, இது லாபம் இருக்கா, இந்த 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 ப்ரொஜெக்டுக்கு நம்ம காசு கொடுத்தா காசு திருப்பி வருமா, இதுக்கு சக்சஸ் இருக்கா, அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகிறதுக்கு சொல்லி பார்க்கும். அப்ப பேங்குக்கு நூற்றுக்கணக்கான ப்ரொபோசல் வரும். பேங்க் வந்துட்டு எல்லாத்துக்கும் காசு கொடுக்க மாட்டா. இதுல எந்த பிசினஸ் ப்ராஜெக்ட் வந்துட்டு கூடுதலான லாபத்தை அல்லது ரிஸ்க் குறைவான லாபத்தை கொடுக்குமோ அதுக்கு தான் என்ன செய்வாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த சேர்த்த கோடிக்கணக்கா வச்சுக்கிற காசை அது பேங்க் கொடுப்பான். இதைத்தான் சொல்றது எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி சேவிங்ஸ் ஃபங்க்ஷனும் கொடுக்கும். அப்ப நிறுவனம்
லோன் எடுத்து ரன் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வரும். கன்சல்டேஷன்ஸ் தேவைப்படும். அதாவது வெவ்வேறு சப்போர்ட் தேவைப்படும். இம்போர்ட் பண்றதுக்கு, லெட்டர் ஆஃப் கிரெடிட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அதுக்கான ஆலோசனைகள் இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் தான் இந்த ஃபைனான்ஸ் சிஸ்டத்துல முக்கியமான ஃபங்ஷனா இருக்கு. இப்ப அது எப்படி வொர்க் பண்ணுதுன்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி இதுல இந்த பாருங்க பார்ட்டிசிபென்ட் நெறைய பாருங்க. இப்ப லெண்டர் இருந்துச்சுன்னா, இப்ப கடன் குடுக்குறான். இந்த காசு மிச்சம் இருக்கிறவன் தான் கடன் குடுப்பான். சரிதானே? காசு மிச்சம் இருக்கிறவன். இதுல ஹவுஸ் ஹோல்டுன்னா தனிநபர்கள் தனிநபர்களா இருப்பாங்க. பிசினஸ் இருந்துச்சுன்னா, ஒரு சில நிறுவனங்கள் காசு மிச்சமா வச்சிருப்பான். தன்ட தேவை போக காசு மிச்சமா வச்சிருப்பான். கவர்மெண்ட்டும் காசு மிச்சமா வச்சிருக்கும். இல்லாட்டி சேர்த்து வச்சிருக்கும் காசு. அது மாரி ஃபாரினர்ஸ் இவங்கலாம் காசு மிச்சமா வச்சிருப்பாங்க. இவங்க காச லெண்ட் இல்லன்னா வட்டி குடுக்குறதுக்காக வச்சிருப்பாங்க. வட்டி குடுக்குறதுக்காக. மாரி மத்த பக்கம் போனா, காசு தேவைப்படுறவன். காசு தேவைப்படுறார்கள். அதுல தனிப்பட்ட ஆட்களும் இருப்பாங்க. தனிப்பட்ட ஆட்கள் தன் எடுகேஷனுக்காக வேண்டி, அல்லது சின்ன சின்ன பிசினஸ் நடத்துறதுக்காக வேண்டி, அல்லது ஃபாரின் போறதுக்கு, ட்ரிப் போறதுக்கு, வெட்டிங்க்கு இதெல்லாம் லோன் தேவைப்படும். ஹவுஸ் அந்த வீடு கட்டுறதுக்கெல்லாம். அது மாரி நிறுவனங்கள், கம்பெனிகளுக்கும் காசு தேவைப்படும். அது மாரி கவர்மெண்ட்டுக்கும் காசு தேவைப்படும். ஃபாரினர்ஸுக்கும் காசு தேவைப்படும். இப்ப இவங்க 2 பேரும் ஒரு இடத்த வந்தாங்கன்னு சொன்னா, இப்ப இவங்க காசு மிச்சமடிக்கிறார்கள், இவங்க காசு தேவைப்படுறார்கள். இவங்க 2 பேரும் ஒரு இடத்த வந்து மீட் பண்ணாங்கன்னு சொன்னா, அது சொல்றது ஃபைனான்சியல் மார்க்கெட். மார்க்கெட்ன்னு சொன்னா பொதுவாக உங்களுக்கு தெரியும், பயரும், செல்லரும் சந்திக்கிற இடம் தான் மார்க்கெட்ன்னு சொல்லுவோம். ஆனா, இங்க வந்துட்டு வேற பொருட்களும் விக்கப்படுறதில்ல. இங்க விக்கப்படுற ஒரே ஒரு பரிமாற்றப்படுற ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு ஃபைனான்ஸ், காசு. காசு மட்டும் தான் இங்க பரிமாற்றப்படும். அதனால தான் இத நாம ஃபைனான்சியல் மார்க்கெட்ன்னு சொல்றோம். இப்படி எந்த ஒரு புரோக்கரும் இல்லாம, எந்த ஒரு புரோக்கரும் இல்லாம, 2 பேரும் லெண்டரும், பரோவரும் சந்திச்சு காச மாற்றிக்கொண்டாங்கன்னு சொன்னா, அத சொல்றது டிரெக்ட் ஃபைனான்சிங். ரைட்? நேரடி அ நேரடி என்னது? ஃபைனான்ஸ், நிதி. ரைட்? அப்படி இல்லாம அப்படி இல்லாம, இந்த லெண்டர் இந்த காசு மிச்சம் வைக்கிற ஆள் வந்துட்டு ஒரு பேங்க்குக்கு போறாரு. பேங்க்குக்கு போய் நாங்க என்ட்ட காசு மிச்சம் இருக்கிற காசுன்னு சொல்லி பேங்க்குக்கு குடுக்குறாரு. அதே மாரி இந்த காசு தேவைப்படுறவனும் போய் என்ன செய்றான்? இந்த பேங்க்குக்கு போறான். இப்ப வந்துட்டு இந்த பேங்க் வந்துட்டு ஒரு ஃபைனான்ஸ் இன்டர்மீடியரி ஒரு நடுவராக செயற்படுது. ஒரு புரோக்கராக செயல்படுறாரு. செஞ்சு அப்ப 2 பேரையும் மாரி கனெக்ட் பண்ணுவாரு. கனெக்ட் பண்றது எப்படின்னு சொன்னா, இவரு மிச்சமாகிற காச இவர் வாங்கி வச்சிருப்பாரு. காசு தேவைப்படுறவன் பேங்க் கிட்ட போவான். பேங்க் கிட்ட போய் அந்த காச வாங்கிக் கொள்வான். இப்படி ஆ இப்படி இப்படி ஒரு புரோக்கர் கூடாக, இன்டிமீடியேட் கூடாக உருவாக்கிட்டது இன்டிரெக்ட் ஃபைனான்ஸ். மறைமுகம். இப்ப நீங்க பேங்க்ல காச கொண்டு போட்டீங்கன்னு சொன்னா, அந்த காசு யாருக்கு போகுதோ, யாரு அந்த காச லோன் எடுக்கான்ங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய மாட்டான். அதே மாதிரி ஒரு பேங்க்ல போய் லோன் எடுக்கிறவன், இந்த இந்த காசு யாருடைய காசுங்கிறது அவனுக்கு தெரிய மாட்டான். யாருக்கு தெரியும்னு சொன்னா, அது பேங்க்குக்கு மட்டும் தான் தெரியும். புரோக்கருக்கு தான் தெரியும். ஒரு அது அப்படி அப்படி சொல்றது இன்டிரெக்ட் ஃபைனான்சிங் சொல்லுவாங்க. இப்ப என்ன ஒரு ஃபைனான்ஸ் சிஸ்டத்தோட நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னு சொன்னா, "தி பிரைமரி கோல் ஆஃப் தி ஃபைனான்ஸ் சிஸ்டம் இஸ் ஆக்ஸலரேட் குரோத் ஆஃப் அன் எக்கானமி." இப்படி இந்த ஒழுங்கான ஃபைனான்சியல் சிஸ்டம் ஒண்ணு இருந்தா தான் நாட்டுல என்ன செய்யணும் சொன்னா, பொருளாதாரம் வளரும். சரிதானே? காசு வீட்டுக்கு வைக்காம, காசு பேங்க்ல கொண்டு போடணும். அதே மாரி நல்ல ப்ரொபோசல் பேங்க்குக்கு வரும்போது, லோன் எடுக்கிறதுக்காக அந்த பேங்க்கும் வந்துட்டு அந்த காச குடுக்கணும். சரியா குடுக்கணும். அப்படின்னா தான் அந்த காசு சரியா சர்க்குலேட் ஆகும். சர்க்குலேட் ஆகி பொருளாதாரம் வளரும். ரைட். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப காசு குடுக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப காசு மோசடிக்கலாம் வழி இருக்கு. காசு எடுத்துட்டு போய் எஸ்கேப் ஆயிருவான். அல்லது வட்டிய டைமுக்கு குடுக்க மாட்டான். எடுத்த கடன திருப்பி குடுக்க மாட்டான். இப்படிலாம் பிரச்சனை இருக்கு. இத மானிட்டர் பண்றதுக்காக தான் ரெகுலேட்டரி பாடி கொண்டு வந்து ரெகுலேட்டரி பாடி சட்டங்கள் ரைட் எல்லாம் வந்து எக்கனாமிக் குரோத்துக்கு இது ஒரு என்ன சர்க்குலேஷன் கூட கூட ஃபைனான்சியல் அதான் இந்த சென்ட்ரல் பேங்க் நாம நைட் டிஸ்கஸ் பண்ணினோம் போன கிளாஸ்ல ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். இன்க்ளூஷன் அதாவது சில ஏரியாக்கள் இருக்கும். அந்த ஏரியாவுல பேங்க் இருக்காது. பேங்க் இருக்க மாட்டா. அதனால மக்கள் அங்க பேங்க் இல்லன்னு சொன்னா அந்த ஏரியாவுல பொருளாதாரம் செழிப்பறிய மாட்டான். ஏன்டா காசு வச்சுக்கிறவன் வச்சுட்டு இருப்பான் காச. காசு தேவைப்படுறவன் போற வழி ஒரு வழி இல்லாம இருக்கும். எங்கடா காசு இருக்கிறன்னு சொல்லி. அப்ப அந்த ஏரியா வந்துட்டு பொருளாதாரத்துக்கு பின்தள்ளி இருக்கும்.
அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னா, அங்க போய் ஒரு பேங்க் கொண்டு நோட்டீஸ் பண்ணணும். பேங்க் நோட்டீஸ் பண்ணினா, அங்க காசு மிச்சம் வைக்கிறார்கள், காசு கொண்டு போய் போடுவாங்க. காசை போட்டாங்கன்னு சொன்னா, காசு தேவைப்படுறவங்க பேங்க்குக்கு போய் லோன் எடுப்பாங்க. சரியா? இப்படி தான் அது என்ன செய்யும்? இப்படிதான் அந்த அ ஆட்கள இன்க்ளூட் பண்ணணும். அது பேங்கிங் சர்வீஸ்க்குள்ள, ஃபைனான்ஸ் சர்வீஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ண அமௌண்ட் காசு கூடும். காசு கூடினா, அப்ப ஒரு பெரிய கேப்பிட்டல் அமௌண்ட் ஒன்று அந்த அமௌண்ட் வந்துட்டு ஒரு பிசினஸ்க்காக யூஸ் ஆகும். ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் அதுக்கு தான் என்ன செய்யுது? சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு ஃபைனான்சியல் இன்க்ளூஷன ப்ரமோட் பண்றேன். இப்ப ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபைனான்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்கின்ற அப்ப ஸ்ட்ரக்சர் இதுல. இப்ப ஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் சிஸ்டம் மாடர்ன் எப்படி இருக்குன்னு சொன்னா, இதுல வந்துட்டு ஃபைனான்சியல் மார்க்கெட் ஒரு காம்பனன்ட் நான் ஏற்கனவே பார்த்தேன் காம்போனன்ட்னு சொல்லி. இப்ப ஃபைனான்சியல் மார்க்கெட் இருக்கு. அதுல இன்ஸ்ட்ருமென்ட், ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமென்ட். இப்ப கையில இருக்கிற காசு ஒரு இன்ஸ்ட்ருமென்ட். பேங்க் செக் வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமென்ட். அது மாதிரி பாண்ட், டிபெஞ்சர், ரைட்? இதெல்லாம் வந்துட்டு இன்னொன்று என்ன ஃபிக்ஸ்ட் டிபாசிட் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கு. அது வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம்? உங்களோட பேர்ல இருந்தா மாத்த இயலாது. கைமாறத்தக்க ஆவணங்கள் ஒன்று கைமாறத்தக்க ஆவணம். அந்த சர்டிஃபிகேட் யார்ட்ட இருக்கோ அவங்க தான் என்ன செய்யலாம் அத. அவங்க அந்த அதுக்கு உரிமையான ஆக்கள். அது சில ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப செக் தானே, செக்கு கேஷ் செக் இருந்தா, அந்த கேஷ் செக் வந்துட்டு யார கையில இருக்கோ, அவங்க தான் அதுக்கு உரிமையாளர்கள். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சரியானே? ஃபைனான்சியல் பார்ட்டிசிபென்ட் தெரியும் உங்களுக்கு. காசு தேவைப்படுறவன், அது மாதிரி காசு மிச்சம் இருக்கிறவன், அது மாதிரி ரெகுலேட்டர், புரோக்கர் இவெல்லாம் ஃபைனான்சியல் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஃபைனான்சியல் ரெகுலேட்டர் சொல்லும்போது இதை கட்டுப்படுத்துற ஆக்கள். இதை கட்டுப்படுத்துற யாரு? மெயினாக சென்ட்ரல் பேங்க் கட்டுப்படுத்து. ரைட்? அதோட சேர்த்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அது மாதிரி இன்சூரன்ஸ் போர்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா, அது மாதிரி ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங், ஆடிட்டிங், மானிட்டரிங் போர்டு இப்படின்னு சொல்லலாம் நிறைய இருக்கு. அது மாதிரி ஃபைனான்சியல் சர்வீஸ் செய்யக்கூடிய உதாரணமாக இதில் வந்துட்டு அவனால் இந்த பேங்க் லோன் எடுக்கிறேன் இல்லை, லோன் கொடுக்குறேன் இல்லை, ஆனால் சேவ்ஸ் பண்ணுவாங்க. உதாரணமாக நான் இது சொன்னேன், இந்த பிளாக் ஸ்டோன், ஜேபி மோகன், ஃபிட்ச் ரேட்டிங் சில கம்பெனிகள் இருக்கு. அது என்ன செய்வாங்கன்னா ஃபைனான்சியல் சர்வீஸ் கொடுப்பாங்க. இதில் கொடுக்கல் வாங்கல எடுப்படுறதில்ல. இன்னும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணினா பாருங்க, ஃபைனான்சியல் மார்க்கெட் வந்துட்டு நாம கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் பார்த்துருக்கீங்க. பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் இது படிச்சீங்களா நீங்க? கேபிட்டல் மார்க்கெட் என்ன, மணி மார்க்கெட் என்னன்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க இல்ல படிச்சிருப்பீங்களே. படிச்சிருப்பீங்க. மணி மார்க்கெட் அதாவது ஆர்ட்ஸ் தான் நடக்குது. என்னம்மா என்ன சொன்னீங்க? ஏல ஆர்ட்ஸ் எடுத்த வேற ஸ்ட்ரீம்ல இருந்த பாட்டி மேய்க்காங்க சார் இதுல. சரி, கேபிட்டல் மார்க்கெட் சொன்னா லாங் டேர்ம் ஃபைனான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது நீண்ட கால கடன் அதை சொல்றது கேபிட்டல் சொல்றேன். நீண்ட கால கடன் 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் லோன் எடுத்தாரு நீண்ட கால கடன் சொல்லி அதை சொல்றேன். அப்படியான 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 நிதி தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு போராடம் தான் கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. மணி மார்க்கெட்னு சொன்னா ஷார்ட் டேர்ம், இந்த ஒரு நாளைக்குள்ள, ஒரு 5 நாளைக்குள்ள, ஒரு 10 நாள் அல்லது 6 மாசம், 12 மாசம் ஆகக்கூடியது. 12 மாசம், இந்த 12 மாதத்துக்குள்ள முதிர்ச்சி அடைகின்ற இந்த கடனுகள் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் இதெல்லாம் சொல்றது நாம மணி மார்க்கெட் சொல்லுவோம். ஃபொரெக்ஸ் மார்க்கெட் ஆஃப் எக்ஸ்னா ஃபொரெக்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இப்போ நீங்கள் வெளிநாட்டு காசுகளை டாலரை ருப்பீஸுக்கு மாத்திர, ருப்பீஸ் டாலருக்கு மாத்திர அப்படியான மார்க்கெட் எடுத்துக்கிட்டா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ்னா நான் இரவு சொன்னேன் போன கிளாஸ்ல, அந்த நெல் வியாபாரி என்ன செய்வாரு, நெல்லை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த எக்ரிமெண்ட்டை யார் வச்சுக்கிறாங்களோ அவங்க அந்த எக்ரிமெண்ட்டுக்கு சொந்தக்காரார்கள். இப்படி அந்த எக்ரிமெண்ட்ல விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அதை சொல்றது டெரிவேட்டிவ் மார்க்கெட் சொல்லுவாங்க. அது மாதிரி
கேபிட்டல் மார்க்கெட் திருப்பி நம்ம ரெண்டு உடைக்கலாம். பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட் சொன்னா உதாரணமாக கம்பெனி வந்துட்டு காசு தேவை என்ன செய்யும் சொன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு போய் தண்ட ஷேர்ஸ்களை விற்பானுங்க. புதுசா ஷேர்களை விற்பானுங்க. அப்படி வித்தா அந்த காசு அந்த அந்த இந்த ஷேர்களை பொதுமக்கள் வாங்குவாங்க. பொதுமக்கள் வாங்கினா அந்த காசு வந்துட்டு நிறுவனத்துக்கு போகும், கம்பெனிக்கு போகும். அப்படியே நான் சொல்றது அப்படியே நான் மார்க்கெட் வந்துச்சு பிரைமரி மார்க்கெட் சொல்லுவாங்க. செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா என்ன? செகண்டரி மார்க்கெட்ல வந்துட்டு ஏற்கனவே கம்பெனிஸ் வித்து தானே ஷேர்ஸ் வித்திருப்பாங்க தானே, அந்த வித்த ஷேரை திருப்பி இன்வெஸ்டருக்குள்ளே வாங்குவாங்க, விற்பாங்க. ஆனா அந்த காசு எங்க போக மாட்டான், கம்பெனிக்குள்ள போக மாட்டான். அப்படியான மார்க்கெட்டை சொல்றது செகண்டரி மார்க்கெட் சொல்லுவாங்க. இது அந்த கேபிட்டல் மார்க்கெட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீண்ட கால கடன் பத்திரங்கள், நீண்ட கால லோனுகள் தான் இதுல என்ன செய்யப்படும், பரிமாற்றம் செய்யப்படும். சரியா? இது கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட் என்ன நான் சொன்ன மாதிரி ஷோர்ட் டேர்ம். ட்ரெஸரி பில்லை நீங்க எடுத்துக்கொண்டா அதுல வந்துட்டு ட்ரெஸரி பில் கவர்மெண்ட் ஷோர்ட் டேர்ம் காசு தேவைப்பட்டா அது என்ன செய்யும், ட்ரெஸரி பில் பங்குச்சந்தை முறிகள், சரி முறிகள் அல்ல, உண்டியல்கள், அரசாங்க உண்டியல்கள் என்ன விற்கும், பரிவர்த்தனை செய்யற இடம் தான் அந்த அந்த ட்ரெஸரி பில் சொல்லுவாங்க. சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட். நீங்க 12 மாதத்துக்கு குறைவான காலங்கள்ல நீங்க ஃபிக்ஸ்ட் டிபாசிட் செஞ்சீங்கன்னு சொன்னா அது சொல்றது அது மணி மார்க்கெட்டுக்குள்ள வரும். அப்படி இல்லாம 5 இயர்ஸ்க்கு நீங்க ஃபிக்ஸ்ட் டிபாசிட் பண்ணி சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சொல்றது கேபிட்டல் மார்க்கெட்டுக்குள்ள வரும். அது மாதிரி கோல் நோட்டீஸ் மணி மார்க்கெட். கோல் மணி மார்க்கெட் சொன்னா நான் சொன்னேன் தானே, அந்த ஒரு பேங்க் வந்துட்டு அவசரமாக காசு தேவைப்பட்டா, அர்ஜென்டா காசு தேவைப்பட்டா இன்னொரு பேங்க்குக்கு போய் அந்த காசை எடுத்துக்கொள்ளும். அது சொல்றது கோல் மணி மார்க்கெட். ரைட்? ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன் இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டு ரெடிமேடாக காசு எடுக்கக்கூடிய இடமாக இருக்கு. ஓபிடி மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓபிடி என்ன செய்யற ஏர்ஜென்டாக ஏர்ஜென்ட் கேசஸ் அதுல ஷோர்ட் டேர்ம் தானே, ஷோர்ட் டேர்ம் வருத்தங்களை நோய்களை பார்க்கறதுக்கு ஓபிடிக்கிற மாதிரி யாருக்கும் ஷோர்ட் டேர்ம் அவசரமா காசு தேவைப்பட்டா பேங்குகளுக்கு இடையில சொல்லுவாங்க கோல் மணி மார்க்கெட், நோட்டீஸ் மணி மார்க்கெட் சொல்லுவாங்க. கமர்ஷியல் பேப்பர் இருந்துச்சுன்னா அரசாங்கம் ஷோர்ட் டேர்ம் காசு தேவைப்பட்டா ட்ரெஸரி பில்லை இஷ்யூ பண்றேன். அதே மாதிரி நிறுவனங்கள் ஷோர்ட் டேர்ம் காசு தேவைப்பட்டா என்ன செய்வாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. அது சொல்றது நம்ம கமர்ஷியல் பேப்பர் சொல்லுவோம். அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்க ஸ்டாக் இருக்கு, ஸ்டாக் ஈக்விட்டி ஸ்டாக், தன்னோட உரிமைகளை விற்கும், ஷேராக விற்கும், ஸ்டாக்னு சொல்லுவாங்க. பொண்டுங்கிறது கடன். படிச்சிருக்கீங்க, உரிமை மூலதனம், இது கடன் மூலதனம் சொல்லுவாங்க. பொண்டு கடன் மூலதனம் தான் இந்த பொண்டாக இருக்கு. எப்படி ஷேர் விற்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இந்த பொண்டு விற்பாங்க, கடனை விற்பாங்க, கடன் பத்திரங்களை விற்பாங்க. அது மாதிரி இன்சூரன்ஸ், பென்ஷன் இது விற்பாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி போனா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன விற்பான், ஆண்ட பாலிசிஸ் இருக்கு அவன்கிட்ட. மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஃபயர் இன்சூரன்ஸ் ஸ்கீம், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்லாம் இருக்கு அவங்கள்ட்ட. அப்ப அதெல்லாம் வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அதெல்லாம் அந்த மாதிரி பென்ஷன் ஃபண்ட் நைட்டு வாங்க, மாசம் 2000 போடுங்க, உங்களுக்கு 50 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு மாசம் 50,000 தருவாங்க சொல்லுவாங்க. அது மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் காசு வேண்டாம், ட்ரெஸரி பில்லுகளை, ட்ரெஸரி போட்டுகளை விற்கும். அது சொல்றது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சொல்லி டிபெஞ்சர் இருந்துச்சுன்னா பொண்டு மாதிரி தான். அது பொண்டு வந்துட்டு அரசாங்கங்கள் விற்கும், பொண்டு வந்துட்டு டிபெஞ்சர் வந்துட்டு கம்பெனியில் விற்கும். ஆனால் சில டைம்கள்ல பெரும்பாலும் ஸ்ட்ராங்கான கம்பெனிகளும் இந்த பொண்டு இஷ்யூ பண்ணும். சில கம்பெனிகள் இருக்கு அது அரசாங்கத்தோட ஸ்ட்ராங்கான கம்பெனி. ரைட்? அரசாங்கம் கூட திவால் ஆகலாம், ஆனா அப்படியான கம்பெனிகள் வந்துட்டு திவால் ஆக மாட்டாங்க. சில கம்பெனிகள் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியா, அந்த கம்பெனிகள் டேர்ன் ஓவர், அவர் சொத்துக்கள் வந்துட்டு ஒரு நாட்டுக்கு இருக்கிற சொத்தை விட கூடுதல் இருக்கும். உதாரணமா வேர்ல்ட் மார்ட் இருக்கு, உலகத்தில் இருக்கிற லார்ஜஸ்ட் கம்பெனில இருக்கிறது வேர்ல்ட் மார்ட். அது மாதிரி அரம்கோ இது சவுதி அரம்கோ, அது மாதிரி ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், இது இப்படியான கம்பெனிகள் சைஸ் வந்துட்டு சொத்துக்கள் வந்துட்டு
சில நாடுகள் ஜிடிபியை விட ஜிடிபியை விட கூட. உதாரணமா பார்க்க போகல, அந்த எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்குறது செலவழித்த காசி போதும் இதுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற கடனை அடைக்கிறது. அப்படி என்ன அப்படி கம்பெனி எல்லாம் மாரி அப்படியான கம்பெனிகள் கடன் பத்திரங்கள் இஷ்யூ பண்ணும் போது அதை சொல்றது பொண்டு சின்ன சின்ன கம்பெனிஸ் தானே நார்மலா கம்பெனிஸ் வந்துட்டு கடன் பத்திரங்கள் வித்தா அது சொல்ல டிபென்சஸ் அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த டாலர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபைனான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். டெரிவேட்டிவ்ஸ் நான் சொன்ன மாதிரி என்னது அந்த எக்ரிமெண்ட், டெரிவேட்டிவ்ங்கிறது எக்ரிமெண்ட். வாரண்ட் ஒரு ஆணை பத்திரங்கள். உதாரணமாக நீங்க சில ஷேர் வச்சிருக்கீங்க, அந்த ஷேரை உங்களுக்கு வாரண்ட் இருக்கு, இந்த ஷேரை கொடுத்து நீங்க பொண்டை மாத்தலாம், அல்லது பொண்ட் இருக்கு உங்கள்கிட்ட, உங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க விரும்பினா அந்த கடனை நீங்க ஷேரா மாத்தலாம். வாரண்ட். மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன சின்ன சின்ன என்னது அந்த உண்டியல் சொல்லுவாங்க தெரியுமா? உண்டியல் கேள்விப்பட்டீங்களா? உண்டியல் கேள்விப்பட்டீங்களா மக்கள்? ஓம் சார். என்ன சொல்லுங்க அப்ப? பொதுவாக வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புறதுக்காக என்ன செய்வாங்கன்னா உண்டியலுங்கிற வேர்டை பாய்ப்பாங்க, இல்லீகலாக டிரான்ஸ்ஃபர் பண்ற சிலாக்கள். அது நம்மளோட நாடுகள்ல சமூகத்துல அது வந்துட்டு சிறிய டாக்குமெண்ட்ரியாக இல்லை. அது சில கோட் நம்பர், சில ஃபோன் கோல் கூட வரும் தான் கோட் நம்பர். இந்த கோட் நம்பரை உரியாள்கிட்ட போய் சொல்லுங்க, அவரு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன செய்வாரு, அந்த மணியை உங்களுக்கு தருவாரு சொல்லுவாங்க. அதான் என்னது அதான் அந்த உண்டியல் உண்டியல் சிஸ்டம் சொல்றாங்க. அது ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப உண்டியல் போட்ட நேத்து போட்ட கிடைக்கும், இல்லாட்டி போன வீக் அனுப்பினா இந்த வீக் நமக்கு கிடைக்கும். அதான் என்னது ஷோர்ட் டேர்ம் தான் அது உண்டியல். அதான் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். அது உதாரணம் தான். கொமடிட்டிஸ்ல பொருட்களுமே செய்வாங்க, தங்கம் வெள்ளி இவை தானே. தங்கம் வெள்ளி இது கூட என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக வரும். அது மாதிரி ஃபைனான்சியல் மார்க்கெட் பார்ட்டிசிபேட் நீங்க பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இது வந்துட்டு கம்பெனிஸ் பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்துட்டு பொதுமக்கள்கிட்ட இருந்து பப்ளிக்காக காசை டிபாசிட் எக்ஸெப்ட் பண்ண போறாங்க. டிபாசிட் எடுக்காம சொன்னா அந்த பேங்குகள் இந்த இப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்துட்டு ஒரு கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணும் போதோ அல்லது பொண்ட் இஷ்யூ பண்ணும் போதோ அதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன், லீகல் இதெல்லாம் வந்து செய்வாங்க. இப்படியான பேங்குகள் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ரீட்டைல் கோஆபரேட் பேங்க் சொல்லி நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ரீட்டைல் பேங்க் சொன்னா தனிப்பட்ட ஆட்களுக்காக இண்டிவிஜுவல்ஸுக்கு அதை நாம கொடுப்பாங்க. இண்டிவிஜுவல்ஸ் சேவிஸ் இண்டிவிஜுவல் கொடுக்க சேவிஸ். கோஆபரேட் பேங்க் என்ன பெரிய கம்பெனி ஹோல்சேல் பேங்க் சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஹெட்ஜ் ஃபண்ட் சொல்லி நான் விளங்கப்படுத்திருக்கேன். அதை தனியே கொண்டு போய் நாம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி லொஸ்ட் ஆகி அல்லது கடன் லாபம் எடுக்க அப்படி செய்ய இல்லாம அவர் மொத்தமா போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு ஆள்கிட்ட மொத்தமா காசை கொடுத்தா, ஒரு நிறுவனத்திட்ட மொத்தமா காசை கொடுத்தா அந்த நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கிற லாபத்தை என்ன செய்யும் சொன்னா அது கிடை அதை பிரிச்சு கொடுக்கும். போட்ட காசுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு கொடுப்பாங்க. ரைட். அது மாதிரி கவர்மெண்ட் பார்ட்டிசிபென்ட், கவர்மெண்ட்ஸ்னா அரசாங்கம் அதில் இன்வால்வ் ஆகும். சென்ட்ரல் பேங்க் ஊடாக இல்லாட்டி வேற வழியில் ஊடாக அது இன்வால்வ் ஆகும். கோர்ட் சிஸ்டம், போலீஸ், ரைட், இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் என்ன அதெல்லாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொழும்பு பங்கு சேர்ந்த டிபாசிட்டரிஸ் சொல்லி ஒன்று என்னடா டிபாசிட்டரி. இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்குறார்கள், இன்றைக்கு வாங்குவாங்க நாளைக்கு விற்பாங்க, இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்பாங்க. இப்படி அவரோட உரிமை மாறிட்டே போகும். இப்ப இந்த டேட்டாவெல்லாம் வந்துட்டு இன்றைக்கு நான் ஷேர் வாங்குறேன்னு சொன்னா அந்த ஷேர் எந்த கம்பெனி ஷேர் வாங்கினேன், எவ்வளவுக்கு வாங்கினேன், எத்தனை வாங்கினேன், எத்தனை மணிக்கு வாங்கினேன், இந்த டீட்டெயில் எல்லாம் கம்பெனி தெரியாது. கம்பெனி நான் வாங்கும்போது தான் இந்த 6 ஷேர் ஓடுறவங்க டீட்டெயில் தெரியும். நான் வாங்கின வித்தவர் என்னிட ஷேர் இருக்கின்ற டீட்டெயில் கம்பெனிக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ரிப்போசிட்டரி, ஒரு டிஜிட்டல் டேட்டா பேஸ் ஒன்று இருக்கு. அதை டிபாசிட்டரின்னு சொல்லுவாங்க, சிடிஎஸ் சொல்லுவாங்க.
சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம் இலங்கையில் இருக்கு சிடிஎஸ் செல், அது கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சேர்ந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்குள்ள இருக்காது. அது மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் சில்லற இன்வெஸ்டர்கள். இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போய் ஷேர்ஸ் வாங்குறேன்னு சொன்னா நான் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இப்போ என்ன மாதிரி இந்த பேங்குகள், இபிஎஃப், இடிஎஃப் ஃபண்ட் இதெல்லாம் போய் என்ன செய்யணும்னா தன் இருக்கிற காசை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிதானே? அதான் சொல்றது. அப்படியே நிறுவனங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணும். அப்படியே நிறுவனங்களை சொல்றது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அது மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, பென்ஷன் கம்பெனி. நம்ம நாடுகளில் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கிற அளவுக்கு பென்ஷன்ஸ் கம்பெனிஸ் இல்லை. ஏன்டா நம்ம நாட்டு மக்களுக்கு பென்ஷன் தான் என்னன்னு தெரியும், கவர்மெண்ட் தரது மட்டும்தான் பென்ஷன் தான் தெரியும். ரெஜிஸ்டார் என்ன, உதாரணமா என்னது பதிவாளர்கள் இருப்பாங்க. இப்போ பேசிக்கா பார்க்க போகக்குள்ள நீங்க கொடுக்கல் வாங்கணும்னு செய்யும் போதோ அதை பதிவு செய்யற ஒரு ஆக்கள் இருப்பாங்க. உதாரணமா பிறப்பு பதிவாளர் இருக்கிற மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல்களை பதிகிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அது இன்ஃபார்மலாக உள்ள விஷயம். இந்த அமைஞ்சர் ரெஜிஸ்டார்னு சொல்றப்படுறது ஆரம்பிச்சுன்னா கம்பெனி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ். இந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் தான் நாட்டில் இருக்கிற கம்பெனிகளை பதிவு செய்யறது நிறுவனம். ரைட். அதே மாதிரி இலங்கையில் நீங்க ஆடிட்டராக ஒர்க் பண்ணணும்னு சொன்னா நீங்க லைசன்ஸ் எடுக்கணும், ஆடிட்டர் லைசன்ஸ். அது மாதிரி நீங்க ஒரு கம்பெனி செயலாளராக பதியணும்னு சொன்னா இருக்கணும்னு சொன்னா நீங்க போய் பதிய வேண்டிய இடம் ரெஜிஸ்டார். நீங்க ஃபைனான்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகிற எல்லா டீட்டெயிலும் ரெஜிஸ்டார் டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்டர் கம்பெனிஸ் இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க்லையும் கிடைக்கும். கிளியரிங் ஹவுசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண செக், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேங்குகளுடைய செக்கு வந்தா அதை எப்படி நாங்கள் கிளியர் பண்றோம்னு சொல்லி அதுக்கு ஒரு கிளியரிங் ஹவுஸ் ஒன்று சென்ட்ரல் பேங்க்ல இருக்கு. கிளியரிங் ஹவுஸ் நீங்க சொன்னீங்க தானே, வேற பேங்க் செக்கப் போட்டா அது காசா மாறுறதுக்கு ஒரு 4 days 5 days இருக்கு அப்படி சொன்னீங்கன்னு. அதான் ஏன் அது இருக்குன்னு சொன்னா செக்கெல்லாம் போய் கிளியரிங் ஹவுஸ்க்கு அனுப்பப்படும். கிளியரிங் ஹவுஸ்ல வந்துட்டு அதை கணக்குல தீர்ப்பாங்க. ஹெச்என்பி பேங்க், கமர்ஷியல் பேங்க் போகும், கமர்ஷியல் பேங்க் செக், அந்த என்எஸ்பி போகும், என்எஸ்பி பீப்புள்ஸ் பேங்க் போகும், பீப்புள்ஸ் இப்படி ஒரு சிக்கலான பரிவர்த்தனைகள் இருக்கும். இது மெனுல நடக்கிற இல்லை. இதுக்கு தான் என்னது, அந்த செக்ல வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் கோட் வச்சிருப்பாங்க, மேக்னெட். ரைட். அந்த மேக்னெட் கோட்ல செக் வந்துட்டு என்டர் பண்ணின உடனே அது வந்துட்டு அந்த செக் டீட்டெயில் வந்துட்டு கிளியரிங் ஹவுஸுக்கு போகும். கிளியரிங் ஹவுஸுக்கு போய் கடைசியாக என்ன செய்யும், கணக்கெல்லாம் செட்டில் பண்ணுற இடம் தான் இந்த கிளியரிங் ஹவுஸ். அது மாதிரி புரோக்கர், ஷேர் புரோக்கர் இருப்பாங்க. இப்போ லேண்ட் வாங்க விற்கும் போது புரோக்கர் வைக்கிற மாதிரி ஷேர் வந்துட்டு நீங்க டைரக்டா வாங்கலாம். ஷேர்ஸ் வந்துட்டு புரோக்கர் கூட தான் வாங்கலாம். அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் புரோக்கர் இல்லை, இன்சூரன்ஸுக்கு புரோக்கர் இருப்பானுங்க. இன்சூரன்ஸ் என்ன ஆக்கள் பிடிச்சி கொடுக்குற, இன்சூரன்ஸ் செய்யுங்கன்னு சொல்லி ஆக்கள் பிடிச்சி கொடுக்குற, பென்ஷன் ஃபண்டுக்கு ஆக்கள் பிடிச்சி கொடுக்குற, இதெல்லாம் புரோக்கர்ஸ். கஸ்டேடியன் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன ஜேபி மோகன், ரைட், ஜேபி மோகன், அது மாதிரி பிளாக் ஸ்டோன், ரைட், இப்படிலாம் இருக்கு. இப்போ நீங்க டைட்டானிக் ஒரு ஷிப் ஒன்று இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பிரச்சனை ஒன்று போகுது, டைட்டானிக் வந்துட்டு மூழ்கவில்லை. டைட்டானிக் மூழ்காம ஜேபி மோகன்கிறவன் தான் அதுக்கு சொந்தக்காரனாக இருந்தான், டைட்டானிக்ங்கிற கப்பலுக்கும். அடுத்தது ஒலிம்பிக் என்ற ஒரு கப்பல். ஒலிம்பிக் கப்பலுங்கிறது பழைய கப்பல், டைட்டானிக்ங்கிறது புதிய கப்பல். அப்போ இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி கப்பல் பேரை மாற்றி கப்பலை மூழ்கடிச்சதாக சில உறுதிப்படுத்தப்படாத சில கண்ட்ரோவர்சிஸ் இஷ்யூஸ் இருக்கு. கஸ்டேடியன் ஜேபி மோகன்ங்கிறது ஒரு கஸ்டேடியன். பிளாக் ஸ்டோன் ஏற்கனவே விளங்கப்படுத்துறேன். கஸ்டேடியன் என்னன்னு சொல்லி ஒரு பெருமதியான சொத்துக்கள் நம்ம நாட்டில் இருந்தா நம்ம நாட்டோட வெளியே போகிறோம், அதை அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் தேவை சொன்னா அதை பேங்கு கூடாக போகிறோம். பொதுவாக ஜேபி மோகன் அது மாதிரி பிளாக் ஸ்டோன்கிற அந்த நிறுவனங்கள் இந்த கஸ்டடியன் சிகிச்சையில பெரும்பாலும் அது கொடுத்துட்டு
அது மாதிரி ஃபைனான்ஸ் ரெகுலேட்டரை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, அது மாதிரி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், இன்சூரன்ஸ் போர்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா, இதெல்லாம் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிரதானமான ரெகுலேட்டர்கள் ஃபைனான்ஸை ரெகுலேட் பண்ணுறோம். அது மாதிரி யூஸ் எடுத்துக்கொண்டா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், பென்ஷன் கம்பெனிஸ், அது மாதிரி மார்க்கெட் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், மார்க்கெட் ரெகுலேட் பண்ணுறது. யூகேல பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, நீங்க நினைக்கிற மாதிரி பேங்க் ஆஃப் சிலோன் இல்லை, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. சரிதானே? பேங்க் ஆஃப் இங்கிலாந்துங்கிறது நம்ம நாட்டில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க் மாதிரி. இந்தியாவில் சொல்லுவாங்க ரிசர்வ் பேங்க் சொல்லி, யூஎஸ்ஏல சொல்லுவாங்க ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லி. எல்லாத்துக்கும் என்னது அது வந்துட்டு பீப்புள்ஸ் பேங்க் மாதிரி சென்னை மாதிரி பேங்க் இல்லை. அது வந்துட்டு என்னது ஒரு அரசாங்கத்தினுடைய ரெகுலேட்டர். ரைட். அது மாதிரி ஃபைனான்சியல் சர்வீஸ் சொல்லும் போது merge and acquisition ஒரு கம்பெனின்னு ஒரு கம்பெனி வாங்கும். கிட்டத்தில் டயலாக் கம்பெனி எதை வாங்கிச்சு? ஏர்டெல்ல வாங்கிச்சு. ஹச் கம்பெனி எடிசலாத்தை வாங்கிச்சு. ரைட். எஸ்எல்டி மொபைலில் வாங்கிச்சு. அதே மாதிரி வெளிநாடு எடுத்துக்கோன்னு இப்போ எலான் மாஸ்க் டெஸ்லா வந்துட்டு எலான் மாஸ்க் வந்துட்டு ட்விட்டர் வாங்கினார். அது மாதிரி ஃபேஸ்புக் வந்துட்டு வாட்ஸ்அப்பை வாங்கிச்சு. ஃபேஸ்புக் வந்து மெட்டாங்கிற கம்பெனி ஃபேஸ்புக்கை வாங்கிச்சு. அது மாதிரி கூகுளுங்கிற கம்பெனி யூடியூப்பை வாங்கிச்சு. அது மாதிரி மோட்டோரோலாங்கிற ஃபோன் இருந்துச்சு, அதை வாங்கிச்சு. அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு நோக்கியாங்கிற அந்த ஃபோன் கம்பெனியை வாங்கிச்சு. இதுன்றது merge and acquisition. கம்பெனிகள் என்ன செய்யற ஒன்றிணைகிற சம்பந்தமாக ஒன்றிணையும் போது பல்வேறு லீகல் பிரச்சனைகள் வேறு, டாக்குமெண்டேஷன் செய்ய வேண்டி வேறு, இந்த வெளிவு பண்ண வேண்டி வேறு. உண்மை அந்த கம்பெனியோட பெருமதி என்ன அந்த டைம்களில் இது போய் செய்யும், இது போய் ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி ரிசர்ச் அண்ட் அட்வைஸ். இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாக் புரோக்கர் ஒரு ரிசர்ச் செய்வாங்க. ஒரு நாளும் எந்த கம்பெனி ஷேர் ப்ரைஸ் இறங்கிருக்கு, எது கூட போகுது, எது இறங்க போகுது. ரைட். இப்போ வெளிநாடுல ஒரு சண்டை ஒன்று வருது, இப்போ புதுசாக ஒரு பொருள் ஒன்று வருது. என்ன? டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு பெரிய திட்டங்களை கொண்டு வர, அதில் அதிகாரபூர்வமாக ட்ரேட் வார் ஒரு ஆரம்பிச்சிருக்காரு. வேர்ல்டு வார் இல்லை, ட்ரேட் வார், வியாபார என்னது போர். என்னதுக்கு? சைனாக்கு எதிரான போர், கனடாக்கு எதிரான போர், மெக்சிகோ எதிரான போர், யூரோப்புக்கு இன்னும் சொல்லியிருக்காரு. மிக விரைவில் ஐரோப்பிய யூனியனுக்கும் நாங்கள் டெக்ஸ்ட் விதிக்க போறோம்னு சொல்றாரு. ரைட். அது ஒரு பெரிய ஒரு பொருளியாக போகுது உலகத்துல. ரைட். அதே மாதிரி அசெட் மேனேஜ்மெண்ட். இப்போ உங்களுக்கு கூட சொத்து இருந்தா அதை உங்களுக்கு மேனேஜ் பண்ண இல்லாட்டி நீங்க ஒரு 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 நிறுவனத்திட்ட போய் சொத்துக்களை பாரம் எடுத்து மேனேஜ் பண்ணுங்க சொல்லுவாங்க. அண்டர் ரைட்டர். நான் சொன்ன மாதிரி கம்பெனியில் வந்துட்டு ஷேர்ஸை விற்கும் போதும் அதை விற்று கொடுக்குற ஆள் தான் அண்டர் ரைட்டர் சொல்லுவாங்க. பாரம் எடுத்து விற்று கொடுக்குறேன். ஸ்பெஷலைஸ் ஃபைனான்சியல் சொல்யூஷன். இப்போ நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் என்னது? ஃபேக்டரிங் ஒரு ஸ்பெஷலான அது மாதிரி ஃபேக்டரிங் பார்த்தேன் இல்லையா? அதில் வந்துட்டு அது மாதிரி வந்துட்டு லெட்டர் ஆஃப் கிரெடிட் இஷ்யூ பண்ணுற எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ், இப்படி ஸ்பெஷலாக சில சர்வீஸ் கொடுக்கும். அது மாதிரி சேல்ஸ் அண்ட் ட்ரேட். நீங்கள் என்னது நிதி சொத்துக்களை வாங்குற விற்கிற ட்ரேட் பண்றத, அதுக்கும் சில நிறுவனங்கள் இருக்கு. மார்க்கெட் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட்ல வந்துட்டு வித்து கொடுக்குற, ஷேர்ஸ் வித்து கொடுக்குற, ரைட், வாங்கி தர, இப்படி சேல்ஸ்கள் இருக்கு ஃபைனான்சியல். இவ்வளவும் வந்துட்டு பாருங்க, நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருக்கோம். இதுல நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருக்கோம். ஃபைனான்ஸ் சிஸ்டத்துக்குள்ள ஃபைனான்சியல் மார்க்கெட் சொல்லி நிறைய பிரிவுகள், அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட், பார்ட்டிசிபென்ட்ஸ், ரெகுலேட்டர், சர்வீஸ் சொல்லி நாம நினைச்சிருக்கோம். நிறைய பார்த்துருக்கேன், விரிவாக பார்த்துருக்கேன். இப்போ அடுத்து வர செல்லாம் இதில் விரிவாக்கம் தான் எல்லாம். சரியானே? இதில் விரிவாக்கம் மாதிரி இருக்குது. ஃபைனான்சியல் மார்க்கெட் என்ன? இப்போ ஃபைனான்சியல் மார்க்கெட்டில் வந்துட்டு கம்பெனி காசு தேவை, வேறு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்காரு. இப்போ இவர் இன்வெஸ்ட் என்ன செய்வாருன்னா காசை கொடுப்பார் கம்பெனிக்கு. கம்பெனி அதுக்கு பதிலாக ஷேரை கொடுக்கும். ஷேர் வேறு வச்சிருப்பார்.
இவர்கிட்ட தேவை என்ன செய்யலாம், அந்த ஷேரை இன்னொரு விற்கலாம். சரியா? கம்பெனி வந்துட்டு கம்பெனிக்கு காசு எதுன்னு அப்படி இன்வெஸ்டர் தான் காசை கொடுத்து அது ஷேர் ஹோல்டரா மாறுற. ஒரு பப்ளிக் கம்பெனியா இருந்தா இந்த ஷேர் என்ன செய்யலாம், பப்ளிக்காக விற்கலாம். ஆனா பிரைவேட் கம்பெனியா இருந்தா இந்த ஷேர் அவர் பப்ளிக்கா விற்கலாம், யாருக்காச்சும் எழுதி கொடுக்கலாம் பேப்பர்ல. ஃபைனான்சியல் மார்க்கெட் என்ன செய்யுது, காசு நான் திருப்பி சொல்றது என்னது, ஃபைனான்சியல் மார்க்கெட் வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன் காசு தேவைப்படுறவனுக்கு காசு மிச்சம் அடைகிறார்கள். அந்த என்ன செய்யறாரு, ரொட்டேட் பண்றதுதானே அது. ஏன் அது தேவைங்கிறவங்களுக்கு நான் ஃபைனான்சியல் மார்க்கெட் ஏன் தேவைன்னு சொல்லி என்ன பார்ப்போம். இப்போ டிஸ்கவரி, இப்போ ஒரு பொருள் ஒன்று விற்கப்படும் சொன்னா அந்த பொருளுக்கு பெருமதி தெரியும் எவ்வளவு சரி. இப்போ தங்கம் உங்கள்கிட்ட தங்க கோயின் ஃப்ரீ $US சொல்லி தங்க கோயின் ஃப்ரீ, தங்க கோயினை விற்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு அதோட பெருமை தெரியாது. நெல் விலை எவ்வளவு போகுதோ அதுக்கு ஒரு பெருமை தெரியாது. எப்படி தெரியும், மார்க்கெட் வாங்குறது விற்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஒழுங்கான சிஸ்டம் இருந்தா தான் நமக்கு விலை தெரியும். அப்ப பிரைஸ் டிஸ்கவரி, விலையை காண்றதுக்கு நமக்கு மார்க்கெட் தேவை. லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா இப்ப சொத்து இருக்கு நம்ம கிட்ட, சொத்து இருந்தா அது சில டைம் நம்ம காசு தேவைப்படும், அவசரமாக காசு தேவைப்படும். அப்ப காசு தேவைப்படும் போது இருக்கிற சொத்துக்களை நம்ம குயிக்காக நம்ம காசை மாத்தலாமா, சொத்துக்களை காசை மாத்தலாமாங்கிறதா லிக்விடிட்டி. ஹை லிக்விட் அசட் என்ன சொல்லுங்க அப்ப, ஆ கூடுதலாக கூடுதலான மிகவும் லிக்விடான அசட் என்ன, லிக்விட் அசட் எது? பணம். அது பணம். எஸ், பணம். கையில் இருக்கிற காசு தானே, பேப்பர் காசு தானே, அதான் ஹை லிக்விட் ஃபண்ட். லிக்விட் குறைஞ்சது என்ன, குறைஞ்ச லிக்விடிட்டி லேண்டுகள். நீங்க என்ன செய்யணும், மார்க்கெட்ல நீங்க சொல்லலாம் விலை அப்படிதான் போகுதுன்னு சொல்லி விற்கிற எப்படி இப்ப லேண்ட் இருந்தா. இப்ப பொதுவா அந்த கொழும்புல ஹை டிமாண்ட் உள்ள இடங்கள்ல லேண்ட் இருந்தா விற்கலாம் குயிக்கா. சில இடங்கள் கிராமப்புறங்கள்ல லேண்டுகள் விற்கிறேன்னா பெரிய கஷ்டம். மார்க்கெட் வேல்யூ ஒன்று இருக்கும், இந்த மார்க்கெட் வேல்யூ ஆக்கள் தேட போகிற கஷ்டம் வரைக்கும் உங்களுக்கு அவசரமா காசு தேவை. என்ன செய்யணும், அந்த காசை 10 லட்சம் போகுதுன்னா லேண்ட் ஒரு பர்ச் மார்க்கெட் 10 லட்சம் சொன்னா நீங்க 10 லட்சத்துக்கு ஆக்கள் தானே கிடைக்க மாட்டான், கிடைக்கும் ஆனா டைம் எடுக்கும். இப்ப ஒரு 10 லட்சத்து ஒரு 8 லட்சம் 7 லட்சம் போனா ஆக்கள் வாங்குறார்கள், சில டைம்ல பெறுவாங்க, ஆனா டைம் எடுக்கும். காசு மாதிரி தங்க காசு மாதிரி இல்லை. உங்கள்ட்ட கோல்டு இருந்தா, கையில கோல்டு இருந்தா என்ன செய்யலாம், தூக்கியா கொண்டு போய் கடையில போய் விற்கலாம். யாருக்கு விற்கலாம், கோல்டு அந்த மாதிரி டாலர் இருந்த ஹோட்டலில் விற்கலாம். அது லிக்விட் அசெட்ஸ். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு சொத்து நம்ம டிரான்சாக்ஷன் செய்யும் போது டிரான்சாக்ஷன் காஸ்ட் குறையணும், பேங்குல பாருங்க, ஒரு ஆளுக்கு காசு அனுப்புறதுக்கு ஒரு ஆளுக்கு காசு அனுப்புறதுக்கு ஒரு பேங்க் அனுப்புறதுக்கு டிரான்சாக்ஷன் காஸ்ட் அவ்வளோ இல்லை. வந்து வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புறேன்னு பெரிய அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸா போகும். ஆனா இப்ப அப்படி போறதில்ல, ரெண்டா எஃபிஷியன்ட் ஆயிருக்கு மார்க்கெட் வந்துட்டு, ஃபைனான்சியல் மார்க்கெட் வந்துட்டு கடன் எஃபிஷியன்ட். இப்போ ரெகுலேட்டிங் இன்டர்மீடியேட்ஸ் இப்ப நிறைய மோஸ்ட்லி காசு செய்யணும்னா பின்னால எப்படி ஒரு மோசடி ஒன்று பெரிய பார்க்கும். கடன் வாங்கிட்டு போவான், திருப்பி கொடுக்க மாட்டான். சில டைம்ல கடன் கொடுக்குற ஆள் வந்துட்டு இந்த ஃபயர் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாங்க. ஃபயர் இன்ட்ரெஸ்ட்னா நல்ல தீ வட்டின்னு சொல்லுவாங்க. தீ வட்டின்னா கடன் கொடுக்குற எப்படின்னா காலையில பிசினஸ் செய்யறாங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. காலையில ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தா அந்த காசை திருப்பி தரணும். திருப்பி தரும்போது 10 லட்சத்தோட சேர்த்து ஒரு 20,000 30,000 கொடுப்பாங்க. பெரிய அமௌண்ட் வட்டி ஒரு நாளைக்குள்ள கொடுப்பாங்க. இது நடக்குங்கன்னு சொன்னா பெட்டா மார்க்கெட்டுக்குள்ள அது மாதிரி அந்த கடலுக்கு மீன் பிடிக்க போறார்கள், கடலுக்கு போகும்போது காசு தேவைப்படும், டிசைட் வாங்குறதுக்கு காசு தேவைப்படும். அப்படி இல்லாம அந்த மீனை வாங்கி விற்கிறாக்கள் வைப்பாங்க. அப்படி மார்க்கெட்ல வந்துட்டு மரக்கறி மார்க்கெட்டுகள்ல வந்துட்டு மரக்கறியை வாங்குறதுக்கு காசு வேணும். அந்த மரக்கறியை வாங்கி விற்பாங்க. இவர் கடன் வாங்கி அந்த மரக்கறியை வாங்கி மார்க்கெட்டோட வித்து போட்டு திருப்பி காசு எடுத்துக்காந்து
லாபத்தையும் எடுத்துட்டு இவருக்கு வாங்கின காசோட சேர்த்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்ல கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்க கிராமப்புறங்களை பார்த்தா தெரியும். அவசரமாக வெளிநாடுகளுக்கு போறதுக்கு காசு தேவைப்படும். வெளிநாட்டுக்கு போறதுக்கு அனுப்புறதுக்கு பிள்ளைகளை. அப்ப என்ன செய்வாங்கன்னா தன்னோட உறுதியை வீட்டு உறுதியோ அல்லது காணி உறுதியோ ஊர்ல இருக்கிற பணக்காரங்களை கொடுத்து அதை வச்சுட்டு நாங்க லோன் தாங்க 6 மாதத்துல திருப்பி தாரேன் எனக்குள்ள வெளிநாட்டுக்கு போய் உழைச்சி காசு அனுப்பி நான் தாரேன்னு சொல்லுவாங்க. அன்றம் வந்துட்டு 10 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்வாங்க 10 லட்சம் ரூபா எக்ரிமெண்ட் இருக்கும். ஆனால் திருப்பி கொடுக்கும்போது காசு கொடுக்கும்போது 8 லட்சம் ரூபா 1 லட்சம் தான் கொடுப்பாங்க. 1 லட்சம் ரூபா தான் காசா கொடுப்பாங்க. அது 3 மாதத்துக்கு போறோம் ஒரு 6 மாதத்துக்கு போறோம் திருப்பி கொடுக்கும்போது 10 லட்சம் கொடுப்பாங்க. இப்போ எவ்வளோ வட்டி 6 மாதத்துக்கு 3 லட்சம் ரூபா வட்டி. இது வந்துட்டு பிட்டிய என்னது இது வந்துட்டு 5 இன்ட்ரெஸ்ட் ஒரு அநியாயமான வட்டி. இதெல்லாம் மீட்டர் வட்டிக்கு மேல அநியாயமான வட்டி. இதில் ரெகுலேட் பண்றதுக்கு தான் என்ன செய்யற அந்த சென்ட்ரல் பேங்க் சொல்லும் இதான் வட்டி வீதம் இதான் சரி. நீங்க பேங்க்கு போன பார்ப்பீங்க இன்றைய வட்டி வீதங்கள் சரி போட்டிருப்பாங்க போடணும். அப்ப ஒரு சில்லறை கடையில எப்படி ஒரு விலைப்பட்டியல் அவசியமோ அது மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் பேங்குக்கும் இப்படி வட்டி வீதம் லோனுக்கு இவ்வளவு வட்டி டிபாசிட் இவ்வளவு வட்டி சரி அது தெளிவா போடணும். அதில் செட்டில்மெண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். இப்ப என்ன ஏதாவது மோசடி நடந்தா அதாவது கடன் வாங்கி போனவன் கடன் வாங்கி போய் லொஸ்ட் ஆயிட்டானா எப்படி அதை காசை ரிகவர் பண்ற செட்டில்மெண்ட் சரி எப்படி அது கோர்ட் கேஸ் இருக்கு அப்படிலாம் தானே அப்படியான சிஸ்டம் சொல்றது செட்டில்மெண்ட் டிரான்சாக்ஷன். ஃபங்க்ஷன் ஃபைனான்சியல் மார்க்கெட்டுக்குள்ள இந்த ஒரு விஷயம் இருக்கணும். அதுல ஃபைனான்சியல் மார்க்கெட் 5 மேஜர் எக்கனாமிக் ஃபங்க்ஷன் போலவும் இந்த மேஜர் எக்கனாமிக் ஃபங்க்ஷன் ஃபைனான்சியல் மார்க்கெட் முடியாது. இப்போ நீங்க உலகத்தை பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் மார்க்கெட் வந்துட்டு பிரிட்டிஷ் சரியானே. ஃபைனான்சியல் மார்க்கெட் வந்துட்டு நீங்க நினைக்கிற அளவு இல்லை. ஃபைனான்சியல் மார்க்கெட் வந்து இது வந்துட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டேட்டா. இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனி டேர்ன் ஒரே ட்ரில்லியனுக்கு வந்து ட்ரில்லியன் வேல்யூ கம்பெனி NVIDIA மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் சாம்சங் எல்லாம் $1 trillion கம்பெனிஸ். அரம்கோ எல்லாம் பெரிய தான் அந்த ப்ரைஸ். இப்போ பிரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி லைட்டை வழங்கப்பட்டிருக்கிறேன் பாருங்க. இந்த பிரைமரி மார்க்கெட் சொன்னா இப்போ கம்பெனி வந்து சரி கம்பெனி ரைட் இது கம்பெனி ஒன்று புதுசாக ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போகுது. பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போகுது. 1 பில்லியன் ரூபீஸ் அதுக்கு காசு தேவை. 1 பில்லியன் ரூபீஸ் காசு தேவை. 1 பில்லியன் ரூபீஸை பேங்க்கு போய் எடுக்க இயலாது. பெரிய மோட்டேஜ் அதெல்லாம் தேவைப்படும். இப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னா இவங்க 1 பில்லியனை இப்ப ஒவ்வொன்றும் 1000 ரூபா பெறுமதியான என்ன செய்வாங்க ஷேராக மாற்றுவாங்க. ஒவ்வொன்றும் 1000 ரூபா பெறுமதியான ஷேர். எத்தனை ஷேர் ஓணும் 1 மில்லியன் ஷேர் ஓணும். 1 மில்லியன் ஷேர். இந்த 1 மில்லியன் ஷேரை கொண்டு போய் ஒவ்வொன்றும் 1000 ரூபாய் பெறுமதியான 1 மில்லியன் ஷேரை கொண்டு ஷேரா மாற்றி 1 மில்லியனையும் ஒவ்வொன்றும் 1000 ரூபா 1 மில்லியன் ஷேரா மாற்றி எங்க கொண்டு போவாண்டா ஒரு கொலம்பு ஸ்டாக் மார்க்கெட் கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொலம்பு பங்கு பரிவர்த்தனை இல்லையா சரியானே பங்கு பரிவர்த்தனை விற்பாங்க. இதை யார் வாங்குறேன்னு சொன்னா நிறைய இன்வெஸ்டர் வருவா. இன்வெஸ்டர் ஏங்கிற ஒரு ஆள் வருவாரு, பிங்கிற ஒரு ஆள் வருவாரு, சின்னு சொல்லி எத்தனை பல்வேறு வகையான இன்வெஸ்டர் வந்து இதை வாங்குவாங்க. ஷேர் மார்க்கெட்ல வாங்குவாங்க. இவங்க என்ன கொடுப்பாங்க காசை கொடுத்து காசை கொடுத்து கொஞ்சத்தை வாங்குவார். பி காசு கொடுத்து வாங்குவார். சிடி இப்படி வாங்குவார். இல்லை வாங்கின உடனே இந்த 1 மில்லியன் ஷேர் இவங்களுக்கு போகும். இவங்களுக்கு போயிடும் சரியான போனா இந்த காசு வந்துட்டு அந்த காசு வந்துட்டு இவங்களுக்கு பேத்துரு 1 பில்லியன். இவன் 1 பில்லியன் எடுத்துக்கிட்டு இவன் பேத்துருவான். எடுத்துட்டு போய்த்துருவான். இப்ப லாபம் கிடைச்சா லாபத்துல பங்கு கொடுப்பான். வாங்கின அளவுக்கு பங்கு கொடுப்பான். சரியா இது பாருங்க. இப்ப சொல்லுங்க இப்ப கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணும் போது யார் வாங்குறாங்க அந்த ஷேரை? யார் வாங்குறாங்க அந்த ஷேர்? அதைங்கல
ஷேர் யாரு வாங்குறாங்க? கிளாஸ் முடிக்குமா இப்ப? இன்வெஸ்டர். இன்வெஸ்டர் வாங்குறாங்க. காசு எங்க போகுது? காசு எங்க போகுது? இன்வெஸ்டர் வாங்குறாங்க. இன்வெஸ்டர் காசு கொடுத்தானே வாங்குவாங்க. அந்த காசு யார்கிட்ட போகுது? யாருக்கு போகுது? ஷேரை விற்க கம்பெனி போகுது. ரைட், வெரி குட். இப்ப இந்த கம்பெனி ஷேர் விற்கும் போது கம்பெனிக்கு காசு கிடைக்குது. சரியா? இதை சொல்றது பிரைமரி மார்க்கெட் சொல்லுவாங்க. என்னது? பிரைமரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட் என்னன்னு சொன்னா இஷ்யூ ஆஃப் இக்யூட்டி. இப்ப இவன் ஷேரை வித்தான்னு சொன்னா உடனே ஷேரை சாதாரண பங்குகளை வித்தாண்டா அது இக்விட்டியாவே இருக்கும். டெட் அது கடனாக வித்தாண்டா இது டெட்டாவே இருக்கும். சரியா? பாருங்க, இது பிரைமரி மார்க்கெட். இது பிரைமரி மார்க்கெட். இப்ப செகண்டரி மார்க்கெட் என்னன்னு சொன்னா இப்ப ஏ வாங்கியிருப்பார். ஏ ஒரு 1000 ஷேர் வாங்கியிருப்பார். 1000 ஷேர் வாங்கியிருப்பார். ஒன்று 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பார். ரைட், 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பார். இல்லாட்டி 1500 ரூபாய் 1200 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பார். இப்ப ஏக்கு காசு தேவைப்படுது. ஷேர்ஸ் தான் இருக்க வரட்ட 1000 ஷேர்ஸ் இருக்கு. காசு தேவைப்படுது. இப்ப இவர் என்ன செய்யறாண்டா, ஏ இந்த ஷேரை கொண்டு போய் செட்டுக்கு விற்காரு. அப்ப ஏட ஷேரை செட் வாங்குது. செட் வாங்கினா செட் என்ன செய்யணும்? காசு கொடுக்கணும். யாருக்கு காசு கொடுக்கணும்? ஏக்கு. சரியானே? ஏக்கு காசு கொடுக்கணும். ஏக்கு காசு கொடுத்தா இந்த 1000 ஷேரும் யாருக்கு போய்த்திரும்? செட்டுக்கு போய்த்திரும். இப்ப ஏட்டு ஷேர் ஒன்றுமே இல்லை. இப்ப ஏட்டு என்ன இருக்கும்? காசு இருக்கும். செட்டுட்ட காசு இருக்க மாட்டேன். சரி, காசு இருக்க மாட்டேன். நிறையும் ஷேர்ஸ் இருக்கும். அதுக்கு பதிலான ஷேர்ஸ் இருக்கும். இப்ப இது இந்த வியாபாரம் யாராவது நடக்குது? இந்த வியாபாரத்துல கம்பெனி சம்பந்தப்படுதா? கம்பெனி சம்பந்தப்படுதா? அந்த வியாபாரத்துல சம்பந்தப்படாம இதுக்குள்ள இந்த பங்கு இந்த யாருக்குள்ள பரிமாற்றம் செய்யப்படுதுன்னு சொன்னா இன்வெஸ்டருக்குள்ள பரிமாற்றப்படுது. ஏ பிக்கு வாங்குவாரு, பி சீட்டு வாங்குவாரு, சி டிட்டு வாங்குவாரு. ரைட், வேறு வித்திரிப்பாரு, நாளை போய் வாங்குவாரு. ரைட், இப்படி இன்வெஸ்டர் கடையில நிறைய டிரான்சாக்சன் நடந்துட்டே இருக்கும். இதை சொல்றது வந்துட்டு செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட். இப்படி பங்கு சந்தையில இப்படி பங்கு பரிமாற்றப்படுறதுனால இந்த பிக்கு எந்த ஒரு கேஷ் மூவ்மெண்ட்டும் இருக்க மாட்டான். ரைட், கேஷ் மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது. இதை சொல்றது செகண்டரி மார்க்கெட். இப்ப இக்விட்டிஸ் அதாவது சாதாரண பங்குகளை பரிவர்த்தனை செஞ்சா அது சொல்ற இக்விட்டி ஷேர் சொல்லுவாங்க. இப்ப டெபிட் டெட் கடனுகளை வேறு பரிமாற்றம் செஞ்சிருந்தான்னு சொன்னா அது சொல்றது டெட் ஈக்விட்டி மார்க்கெட் சொல்லுவாங்க. சரியா? ரைட், விளங்கிட்டானே? இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இதுல வழங்காம நீங்க நிற்கப்படாது. பேசிக் டைப் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட் சொல்லி இது நீங்க கொஞ்சம் டீப்பான விஷயம் கொண்டது. இது நமக்கு தேவையில்லை. இப்ப நான் விளங்கப்படுத்தினேன். கேபிட்டல் மார்க்கெட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்தினீங்க. இதெல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். கேபிட்டல் மார்க்கெட் ஒரு நாட்டுக்கு இப்ப உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது வன்னியருக்கு அதிகமான முதிர்வு காலங்களை கொண்ட அந்த லோனுகள், டிபாசிட்டுகள், இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது கேபிட்டல் மார்க்கெட் சொல்லி. மணி மார்க்கெட்ங்கிறது ஷார்ட் டேர்ம், குறுங்காலத்துல நம்ம ஒரு மாதத்திலேயோ 5 நாள்லயோ 6 மாதத்திலேயோ வருஷத்துக்குள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்களும் வருஷத்துக்குள்ள நாம செய்யற என்னது இன்வெஸ்ட்மெண்ட் லோன் இதெல்லாம் சொல்லுவோம்.
இது நாட்டு பொருளாதாரத்துக்கான முக்கியமான விஷயம். அது ஏனுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொன்ன விளக்கங்கள் இருந்து நீங்க விளங்கிக் கொள்ளக்கூடியதாக தெரியும். அதை வாசிச்சு பாருங்க. வாசிச்சாலும் உங்களுக்கு தெரியுது. இப்ப நான் சொன்ன மாதிரி என்னது பாருங்க, பிரைமரி மார்க்கெட்டுங்கிறது பிரைமரி மார்க்கெட்டுங்கிறது கம்பெனி ஒன்று புதுசா ஷேர் இஷ்யூ பண்ணாதான் செய்யும். அது கம்பெனிக்கு அது காசு போகும். சரியா? நான் சொல்றது பிரைமரி மார்க்கெட்னு சொல்லி. செகண்டரி மார்க்கெட் சொன்னா இருக்கிற ஷேரை பரிமாறம் செய்து கொள்வாங்க. அதான் செகண்டரி மார்க்கெட். மணி மார்க்கெட் என்ன உங்களுக்கு தெரியும். என்னது பாருங்க, கேபிட்டல் மார்க்கெட்டா ரேசிங் லாங் டேர்ம் கேபிட்டல், நீண்ட கால நிதி தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சண்டை தான் கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் சொன்னா இப்போ அவசரமாக காசு தேவைப்படும். உதாரணமா இப்போ ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்கிற ஒரு ஆளுக்கு இப்போ இந்த வருஷம் பெருநாள் வருது, ஃபெஸ்டிவல் ஒன்று வருது. அப்போ அவருக்கு சேல்ஸ் கூடன்னு சொன்னா கடைக்குள்ள நிறைய பொருட்கள் இருக்கணும். அப்போதான் கஸ்டமர் லாபம் அழைக்கலாம், விற்கிறதுக்கு பொருட்கள் இருக்கு. அப்ப என்ன செய்வாருன்னு சொன்னா, அப்ப இது வந்துட்டு ஒரு 2 மந்த்துக்குள்ள முடிஞ்சிடும். அப்ப இந்த 2 மந்த்துக்கு தேவையான ஸ்டாக்கை வாங்குறதுக்கு அவருக்கு 2 இயர்ஸ் லோனோ அல்லது 1 இயர் லோனோ அல்லது 5 இயர்ஸ் லோனோ எடுக்க தேவையில்லை. என்ன செய்வாருன்னா, ஷார்ட் டேர்ம் பேங்குக்கு போய் ஓடி எடுப்பார். ஓவர் டிராஃப்ட் எடுப்பார். அதான் என்னது, அதான் மணி மார்க்கெட்னு சொல்றோம். மணின்னு சொன்னா அந்த லிக்விட்னா திரவத்தன்மை. எவ்வளவு வேகமாக நம்ம இருக்கிற சொத்துக்களை காசாக மாற்றக்கூடியதா இருக்கோ, காசாகவோ அல்லது கன்வெர்ட் பண்ணக்கூடியதா இருந்துச்சுன்னா சொல்ற நாம அந்த லிக்விட் சொல்லுவோம். லிக்விட் பண்புல பார்க்க போகல, மணி மார்க்கெட் பங்குல பார்க்க போகல. இது ஆறு பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஷார்ட் டேர்ம் காசு தேவைப்படும். அந்த ட்ரெஷரி பில்லுகளை இஷ்யூ பண்ணும். ட்ரெஷரி உண்டியல்களை இன்ஸ்டியூஷன் கம்பெனிக்கு தேவைப்படும், நிறுவனங்களுக்கு இன்ஸ்டியூஷனுக்கு தேவைப்படும். இப்போ பிள்ளை படிக்குது, அதுக்கு காசு தேவைப்படும், காசு கட்டணும்டா 1 மந்த்துக்குள்ள கிடைச்சிரும் அந்த காசு. ரைட்? அப்படி 1 மந்த்துக்குள்ள 1 இயருக்குள்ள வர விஷயங்கள்லாம் இருக்கு. இது வந்துட்டு பார்க்க போகிற டியூரேஷன் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் வரைக்கும். லொக்கேஷன் வந்துட்டு ஒரு தனி பிளேஸ் ஒன்று இல்லை. நீங்க ஒரு ஃப்ரெண்ட கேட்கலாம், ஃபேமிலிட்ட கேட்கலாம், பேங்கிட்ட கேட்கலாம். ரைட்? அப்படி கிரெடிட் கார்டு உங்களுக்கு கிரெடிட் கார்டை கொடுத்து ஏடிஎம்ல காசு விட்ரோ பண்ணலாம் 50%. எல்லாமே இருக்கு. உதாரணமா என்ன, பெரும்பாலும் இந்த காசு அண்ணன் கேட்கிற டெலிஃபோன் எடுத்து டெக்ஸ்ட் அனுப்பி, இப்போ SMS வாட்ஸ்அப் அனுப்பி எல்லாம் கேட்கலாம். காசு வாய்ஸ் நோட் அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம். பொதுவாக பேங்குகள் ஃபெக்ஸ் அது மாதிரி இமெயில்கள்ல தான் அது பாவிக்கும். அவங்களுக்கு எப்படி சொன்னீங்க, ப்ரோட்டோகால் ஒன்று டைப் ஆஃப் ட்ரேட் என்ன, அது ஓவர் த கவுண்டர் இருக்கும். ஓவர் த கவுண்டர்னா இதுக்கெல்லாம் போய் பெரிய லோன் அப்ளிகேஷன் போட்டு போய் பார்த்து இன்ஸ்பெக்ஷன் செஞ்சு உண்மையா பொய்யாண்டெல்லாம் பார்க்கறதில்ல. ஓவர் த கவுண்டர். இப்போ உங்களுக்கு உதாரணம் தான், பவுனிங் ரீதானே, நகை வீடு வைக்கிற ரீதானே. நகை வீடு வைக்கிற வருஷ கணக்கில் வைக்கிறியா இல்ல ஷார்ட் டேர்ம் வைக்கிறியா, அவசரத்துக்கு வைக்கிறியா? பேங்க்ல நகை வீடு வைக்கிறேன் அவசரத்துக்கு. மேக்சிமம் வந்துட்டு என்னது, இது வந்துட்டு மிச்சம் ஒரு 1 மந்த்துக்குள்ள 2 மந்த்துக்குள்ள 6 மந்த்துக்குள்ள அந்த கடனை செஞ்சிருவாங்க. ரைட்? அப்படித்தான் அது இருக்கு. சரியா? ரைட். இது வந்துட்டு ஃபைனான்சியல் மொபிலிட்டி என்ன என்ன சொல்றத, காசை குயிக்க கை மாறுறன்னு சொல்ற காசை. மணி மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாட்டில் ஸ்ட்ராங்கான மணி மார்க்கெட் ஒன்று இருந்தால் தான் காசு தேவைப்படுற டைம்ல என்ன செய்யலாம். இப்போ நம்மளோட ஊர்ல அந்த அடகு வைக்கிற ஆப்ஷன் இல்லாட்டி நிறைய பேர் வாழ்க்கை கஷ்டம் இருக்கிறேன்.
இப்போ யார்கிட்ட காசு கேட்டு போற பிரச்சனை எல்லாமே பேங்க் ஒன்று இருக்கிறதுனால என்ன செய்யலாம், பேங்க் அடகு சேவை ஒன்று இருக்கிறதுனால டக்குன்னு போய் யார்கிட்ட காசு இல்லாமல் இருக்கிற நகையை கொண்டு போய் வச்சுட்டு வரலாம். வட்டிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கி, அது ஒரு வேறு விஷயம். நியாயப்படுத்தலை நான் சிஸ்டம் சொல்றேன், நான் ஃபைனான்சியல் சிஸ்டம் இப்படி இருக்கிறதுனால ஓகே. ப்ரொமோட் லிக்விடிட்டி அண்ட் சேஃப்டி. இப்போ முந்த நாள் ஒரு பேங்க் அந்த போனிங் சிஸ்டம் அடகு வைக்கிற சேவை இல்லாட்டி, அல்லாட்டி இப்படி ஒரு அவசரத்துக்கு காசு தர சிஸ்டம் ஒன்று இல்லாட்டி என்ன செய்யும், லிக்விடிட்டி பிரச்சனை ஒன்று வரும். பாருங்க, எதை விற்கிற, எங்க விற்கிற, யார் விற்கிற பிரச்சனை எல்லாமே இருக்கும். அப்ப இது வந்துட்டு என்ன செய்யுது, மணி மார்க்கெட் வந்து ப்ரொமோட் பண்ணுது லிக்விடிட்டி சேஃப்டி, டிமாண்ட் அண்ட் சப்ளை, ரைட், இதை மீட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி எக்கானமி, நாட்டு எக்கானமி வந்துட்டு எக்கானமியின் யூஸ் ஆஃப் கேஷ். எக்கானமி யூஸ் ஆஃப் கேஷ்ன்னு சொன்னா இந்த காசை பயன்படுத்துறது ஒரு இது இருக்கு, என்ன எஃபிஷியன்ட், குறைஞ்ச வட்டியில நம்ம எடுத்துடலாம். குறைஞ்ச வட்டியில அப்படி குறைஞ்ச கோஸ்ட் இல்லாம தேவைப்பட்ட காசு எடுத்துடலாம். ஒரு ஸ்ட்ராங்கான மணி மார்க்கெட் இருந்தா, இல்லாட்டி கஷ்டம். இப்போ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பாவிப்பாங்க மணி மார்க்கெட்ல? ட்ரெஷரி பில் கவர்மெண்ட் பாவிக்கும், கமர்ஷியல் பேப்பர் வந்துட்டு பெரிய நிறுவனங்கள் பாவிக்கும், ஹோல் நோட்டீஸ் வந்துட்டு பேங்குகள் பாவிக்கும், ப்ரீ பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்துட்டு என்னது வித்து போட்டு வாங்குறேன். ப்ரீ பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சொன்னா ஃபெஸ்ட்டுக்கு நான் காசை தாரேன், ஃபெஸ்ட்டுக்கு லோனை தாங்க, நான் கொஞ்ச நாளையில அதை என்ன செய்வேன், திருப்பி வாங்கி கொள்வேன். சரி, சர்டிஃபிகேட் ஆஃப் டிபாசிட், நீங்க எக்ஸ்ட்ரா காசு இருந்தா பேங்க்ல போய் ஃபிக்ஸ் டிபாசிட் பண்றேன், அது ஒன்று என்னத்துக்குள்ள 1 இயருக்குள்ள வைக்கணும். அப்ப அது மணி மார்க்கெட்டுக்குள்ளவே. இத பாருங்க, பார்ட்டிசிபென்ட் ஆஃப் மணி மார்க்கெட் யார் யாரு மணி மார்க்கெட் இன்வால்வ் ஆவாங்கன்னு சொன்னா, கேஷ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். இப்போ ஷோர்ட் டேர்ம் காசு கொடுக்குற எடுக்கிற சில திட்டங்கள் கொண்டு வருவாங்க. சமுர்த்தி பேங்க் அப்படிலாம் கொண்டு வருவாங்க. அல்லது விவசாய கடன். விவசாய கடன் சொன்னா இப்ப விதைக்கிறதுக்கு, உழவுறதுக்கு, நிலத்தை பயன்படுத்துறதுக்கெல்லாம் அவசரமா காசு தேவைப்படும். அன்றைய என்ன செய்வாங்கன்னா, சிஸ்டம் ஒன்று, ஒரு ப்ரோக்ராம் வந்து செய்வாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு 6 மாதத்துக்குள்ள முடிஞ்சிடும். சரியா? அப்ப காசை கொடுத்த உடனே அவங்க அந்த மிச்ச 3 மாதத்துக்குள்ள என்ன செய்வாங்கன்னா, அந்த காசை திருப்பி திருப்பி கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி விதைக்கும் போது லோனை வாங்கி வெள்ளாமை செஞ்சு அறுவடை செஞ்சு அதை வித்து போட்டு வர காசு வரும். அந்த காசை கொண்டு போய் திருப்பி அதை செட்டில் பண்ணுவாங்க. இது என்னது, கேஷ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் உதாரணமா. மாதிரி ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்குகள், அந்த சில போனிங் சென்டர் இருக்கு. சில நீங்க டவுன்ல பாத்தீங்கன்னா தெரியும், பேங்க் இல்ல, அது போனிங் சென்டர், அடகு நிலையம். அடகு நிலையம் பேங்க் இல்ல. மெயின் தொழில் என்னன்னு அடகு வைக்கிறேன். நீங்க தமிழ் மூவியில பார்த்திருப்பீங்க, என்னது ஷேட்டு கடை. ஷேட்டு கடையில அடமானம் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்னது, வட்டி பொருட்கள் இருக்கு, அதை கொண்டு போய் வச்சு போட்டு அடகு வச்சு போட்டு காசு எடுத்துட்டு வரேன். விற்கிறல்ல, அது விற்கிறல்ல, ஷோர்ட் டேர்முக்கு என்ன செய்யற, அடமானம் வச்சு எடுத்து வரேன். அதுக்கு வட்டியோட சேர்த்து காசு கொடுக்குறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் ஸ்டேட் சொல்லுவாங்க, ஃபெடரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். இப்போ தமிழ்நாட்டில் அது பொருத்தம் இல்லை, ஃபெடரல் ஸ்டேட் இல்லை. நம்மகிட்ட அந்த நாடு சின்ன நாடுங்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்டுக்கு இந்த பவர் பெருசா இல்லை, நிதி மேனேஜ்மெண்ட் சார்பாக இல்லை. இந்தியாவை எடுத்துக்கொண்டா யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, யூனியன் ஆஃப் இந்தியா. அப்போ இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் தனித்தன்மை வந்தது. இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் இருப்பாங்க, தனித்தனி சிஸ்டங்கள் இருக்கு. அமெரிக்கா எடுத்துக்கொண்டா 50க்கும் மேற்பட்ட ஸ்டேட்டுகள் இருக்கு, 50 ஸ்டேட்டுகள் இருக்கு. இப்போ புதுசாக ஒரு கதையை பார்க்க போனா, டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, நான் கனடாவை அமெரிக்காக்குள்ள ஆக போறேன், ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலம் மாற்ற போறேன். டெல்லி புதுசாலாம் என்ன செய்யுது, கதைகள் வருகிறது. திருப்பி அதையும் தாண்டி கிரீன்லாண்டு அமெரிக்கா தரணும்னு சொல்லி டென்மார்க்கு புஷ் பண்றாரு. அது ஒரு பிரச்சனை போகும். அது ஒரு எம்பி, டென்மார்க் எம்பி பார்லிமெண்ட்ல பேசி, அது மிகவும் என்னது, சபையில பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் அந்த பாவிக்கார், டென்மார்க்கை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக பாவிக்கார். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு அதை இதுக்கு இது விளைவுகள் பகிரங்க பாரதூரமாக இருக்கும், டிபேட்டுகளை பாவிக்காதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ற அளவுக்கு புதிய ஒரு பூகம்பமாக வந்துட்டு இருக்கீங்க. ரைட், இது அவுட் ஆஃப் சிலபஸ் என்றாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் உலக நடப்புகள். இது வந்துட்டு
இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு வந்துட்டு சின்ன விஷயங்கள் இல்லை. இப்போ சைனாக்கு எதிராக டெக்ஸ் கூட்ட போறங்கிறது, கனடாவுக்கு எதிராக கூட்ட போறங்கிறது, நாட்டில் இருக்கிற அகதிகளை தூக்கி எறிய போறேன்னு சொல்றது, ஹியூமன் ரைட்ஸ் அந்த என்னது WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சுகாதார நிறுவனத்துக்கு கொடுக்குற பெரிய அமௌண்ட் உண்டு, ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குற கண்ட்ரிபியூஷன் கொடுக்குற சந்தா பணம் கொடுக்குற, அதை டொனால்ட் ட்ரம்ப் நிப்பாட்டி போட்டார். காரணம் சொல்லுகிறாரு சைனாவில் 5 பில்லியன் மக்கள் அங்கே இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட கண்ட்ரிபியூஷன் வந்துட்டு மிச்சம் குறைஞ்ச காசு அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் சனத்தொகை இவ்வளவு. இது வேறு பெரிய அமௌண்ட் கொடுக்கும். அப்போ இது ஒரு நியாயம் இல்லை. COVID-19 உருவாக்கினது சைனா, அதில் பாதிக்கப்பட்டது அமெரிக்கா. சைனாவோட கண்ட்ரிபியூஷன் என்ன, அமெரிக்காவோட கண்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லி ஆகிய பண்றார். அவர் ஆகிய நியாயம் இருந்தாலும் வந்துட்டு உலக பொருளாதாரத்துல பெரிய என்ன செய்யுது, எப்படி உக்ரைன் ரஷ்யா வார் வந்துட்டு உலகத்துல பல நாடுகளை பஞ்சத்துக்கு ஆக்கிச்சோ, அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்புகள் அமெரிக்கா பஞ்சமாக்குதோ இல்லையோ, அமெரிக்காவை பஞ்சமாக்கும். ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் பல திருத்தங்களை கொண்டு வரேன், அதனால குறுங்காலத்துல வடிகள் இருக்க அமெரிக்க மக்களை பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. எல்லாமே ஸ்டோரி, இதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயங்கள், உலக பொருளாதாரத்தையே ஆட்டக்கூடிய விஷயங்கள். அப்புறம் ட்ரேடிங் கம்பெனிஸ் இருக்கு, ஷேர்ஸை வாங்கி விற்கிற கம்பெனிஸ், அது மாதிரி பொருட்களை வாங்கி விற்கிற கம்பெனிஸ், இவங்களுக்கு என்ன செய்யும், ஷோர்ட் அதிகமாக காசு பிறகு தான் ட்ரேடிங் கம்பெனி வாங்கி விற்கிற ரீட்டைல் பேங்கிங் சொன்னா பொதுமக்கள் நான் சொன்ன மாதிரி என்னது, அது தனிநபர்களுக்கு தான் இந்த பேங்குகள் சேவை செய்கிறேன், ரைட், சேவை செய்கிறேன். அதனால அப்போ நிறைய கஸ்டமர் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் டிபாசிட், ஷார்ட் டேர்ம் கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது மணி மார்க்கெட் தான். அது கரண்ட் அக்கௌண்ட் செக் வச்சுக்கிறது, எப்போ காசு போடுவான்னு காசு எடுப்பாங்கிறது பேங்க்கும் தெரியாது, போறவனுக்கு தெரியும், எடுக்கிறவனுக்கும் தெரியாது. சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு பெரிய ரோல் ஒன்று பிளே பண்ணும். கவர்மெண்ட்டுக்கு ஷார்ட் டேர்மாக காசு தேவைப்பட்டா கவர்மெண்ட் சார்பாக அந்த சென்ட்ரல் பேங்க் தான் ட்ரெஷரி பில்லுகளை அனுப்பு, சரியா? அது மாதிரி மர்ச்சன்ட் பேங்க், வியாபார வங்கிகள், நான் சொன்ன மாதிரி என்னது, அந்த பிஸ்னஸ்ல ஏதாவது கன்சல்ட் பண்றது, முதலீடு செய்யறது, மர்ச்சன்ட் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா. போன கிளாஸ் நம்ம டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் டைப்புகளை பார்த்தோம். அதுல ஒன்று மர்ச்சன்ட் பேங்க், அதுவும் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கேஷ் டிரான்சாக்ஷன்ல கடுமையாக அது தாக்கம் செலுத்துது. இப்போ அந்த டிஃபரன்ஸ் இருக்குன்னா மணி மார்க்கெட்டுக்கும் கேபிட்டல் மார்க்கெட் டிஃபரன்ஸ்கள் இதை கட்டாயம் பார்த்து கொள்ளுங்க. பார்த்த விளங்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்லைட்ல பிரைமரி மார்க்கெட் நான் கொண்டு போக சொல்லிட்டேன். பிரைமரி மார்க்கெட் இந்த கேள்வி இருக்கா மக்கள்? கேள்வி என்ன இருக்கா? நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினது, நான் அந்த விஷயம் வந்து பிரைமரி மார்க்கெட் சொல்லி இந்த கம்பெனி வந்துட்டு ஷேர் இஷ்யூ பண்ண உடனே காசு உள்ளூர் போகும். அது மாதிரி செகண்டரி மார்க்கெட்ல வந்துட்டு ஸ்டாக் சேஞ்சில் வந்துட்டு ஷேர் ஹோல்டர் இன்வெஸ்டர் வந்துட்டு தான் அதை என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இடையில கொள்வாங்க. அது சொல்றது நாம செகண்டரி மார்க்கெட் சொல்லுவாங்க. இப்போ ஐபிஓ கேள்விப்பட்டீங்களா? ஐபிஓன்னு சொல்லி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லி. இல்ல சார். ஒரு நிறுவனம் வந்துட்டு முதலாக தன்னை பங்குகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்யற இடம் தான் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஐபிஓன்னு சொல்லி பாருங்க, கம்பெனி வந்துட்டு ஏற்கனவே லிஸ்ட் பண்ணப்படல. கம்பெனி உதாரணமா பிக்மி அந்த பிரைவேட் கம்பெனி, பிவிடி பிரைவேட் லிமிடெட் சொல்லி. இப்போ அந்த கம்பெனி வந்துட்டு புதுசா வளர்றதுக்காக வேண்டி காசு தேவைப்பட்டுச்சு. ஆகவே அந்த பிக்மிங்க கம்பெனி இந்த காசு திரட்டுறதுக்காக கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொழும்பு பங்கு பரவக்கூடாது போய் பங்குகளை வித்துச்சு. முதலாக பங்கு விற்கிது பொதுமக்களுக்கு. அது சொல்றது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க. அப்படி பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனி மாறி பப்ளிக் கோட்டட் கம்பெனியாக மாறும். பப்ளிக் கோட்டட் கம்பெனியாக
அது மாறிவிடும். அதான் ஐபிஓன்னு சொல்றேன். சரியானே? அதான் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. அதில் ஃபீச்சர்ஸ் இருக்கு, நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். ரைட், இப்போ நம்ம பார்ப்போம் உலகத்துல இதுவரைக்கும் ஆகப்பெரிய ஐபிஓ எது, எந்த கம்பெனி கூடுதலாக ஷேரை வித்த மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எந்த கம்பெனி? எந்த கம்பெனி உலகத்துல இதுவரைக்கும் கூடுதலான ஷேரை வித்துறீங்க ஐபிஓல? இந்த படத்தை பார்த்தா என்ன வழங்குது? அலிபாபா அலிபாபா. அலிபாபா 2014ஆம் ஆண்டுல நான் சாதனை ஒன்று வச்சு, அலிபாபா தான் உலகத்துல ஆகப்பெரிய ஐபிஓ ஒன்று செஞ்சிச்சு. ஆனா இப்போ யாருன்னு சொன்னா உலகத்துல ஆகப்பெரிய கூடுதலாக ஷேரை வித்தது அரம்கோ. கேள்விப்பட்டீங்களா? அரம்கோண்டு. அரம்கோன்னா தெரியுமா உங்களுக்கு? அரம்கோ சவுதி அரேபியா. ஏஆர்டனா அரேபியன் அமெரிக்கன் கம்பெனி, அதாவது பேரு அரம்கோ, சவுதி அரம்கோ. ஆரம்ப காலத்துல சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து அந்த கம்பெனி உருவாக்கினாங்க. பிற்காலத்துல, அதாவது ஆரம்பத்துல உருவாக்கும் போது அரைக்கரைவாசி, கிட்டத்தட்ட அரைக்கரைவாசி அரேபியாவுக்கும் மிச்ச அரைவாசி அமெரிக்காவுக்கும் சொந்தம் இருந்துச்சு கம்பெனியில உரிமை, பங்குகள். அது பிறகு கிங் ஃபைசல்ற காலத்துல, அது பிறகு அந்த மன்னர் காலத்துல அதுக்கு அந்த 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 ஷேரை வாங்கினாங்க திருப்பி. அமெரிக்காட்ட இருந்து திருப்பி அரச குடும்பம் வாங்கிச்சு திருப்பி அதை. இப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இப்ப நாட்டுற விஷன் 2030 சொல்லி சவுதி அரேபியா ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து நியோம் ப்ராஜெக்ட், அப்படி பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வருது. இதுக்கு காசு எங்க இருந்து எடுக்கிறன்னு சொல்லி யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தாங்க. அரம்கோ கம்பெனியில 5% பங்குகளை விற்போம்னு சொல்லி. ஆக 5% தான் அது. 5% அதை விட குறைய பங்குகள் வித்து தான் 50 அமௌண்ட் வந்து உலகத்தில் சாதனை செஞ்சிருக்காங்க. உலகத்துல ஆகப்பெரிய ஐபிஓன்னு சொல்லி வேர்ல்ட் ரெக்கார்ட் இதுவரை இன்னும் அதை யாரும் முடைக்கல. ஆனா வித்ததே 5% தான். அது வித்திருக்கிறேன் அந்த காசு வச்சு தான். சரி, இலங்கையில பார்க்கும்போது ஆகப்பெரிய ஐபிஓ எது, எந்த கம்பெனியில ஆகப்பெரிய ஐபிஓ? இலங்கை யாருக்கும் தெரியுமா? ஐபிஓ இலங்கையில ஆகப்பெரிய ஐபிஓ எது? டொபாக்கோ. டொபாக்கோல டயலாக் தான் இலங்கையில ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்டார். 56.2 பில்லியன் டயலாக் தான் ஆகப்பெரிய ஐபிஓ. ஆகப்பெரிய ஐபிஓன்னு சொன்னா ஆகப்பெரிய கம்பெனி இல்லை, ஆகப்பெரிய கம்பெனி ஜோன் கில்ஸ். ரைட். இந்த டயலாக் கம்பெனி ஆறு ஓனரா, சொந்தம், எந்த நாட்டு கம்பெனி இது டயலாக்? மலேசியாவில் கவர்மெண்ட் கிடையாது, பிரைவேட் கம்பெனி. அது இது பிரைவேட் கம்பெனின்ற மக்கள். இது வந்துட்டு அரசாங்கத்துடைய கம்பெனி. எப்படி ஸ்ரீலங்கா டெலிகாம், அது மாதிரி மலேசியாவில் டயலாக் அக்சியாட்டா சொல்லியோ என்ன கம்பெனி, அது வந்துட்டு மலேசியாவுக்கு அரசாங்கத்துடைய கம்பெனி. இது அந்த கம்பெனி வந்து ஹோல்டிங் கம்பெனி. அதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. எப்படி எஸ்எல்டிக்கு மொபைல் இருக்கோ அது மாதிரி அதுக்கு வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதில் ஒன்று தான் டயலாக். இது வந்துட்டு இலங்கையில மட்டும் இல்லை, பெரும்பாலான ஆசிய நாடுகள்ல இந்த டயலாக் வந்துட்டு இருக்கு. இப்ப ஏன்னு சொல்ல வரேன்னு சொன்னா, அரசாங்க கம்பெனி சொன்னா அது நட்டத்துல இயங்கணும், அரசாங்க கம்பெனி எஃபிஷியன்ட் இல்லை சொல்லி வரப்படா. அரசாங்க கம்பெனிகள் பெரும்பாலும் வேறு நாடுகள்ல பிரைவேட் கம்பெனியோட மிக மிக எஃபிஷியண்டாக அது ஃபங்க்ஷன் பண்ணுது. செகண்டரி மார்க்கெட் நான் உங்களுக்கு வழங்கப்படுத்திருக்கேன் பாருங்க.
ஏற்கனவே கம்பெனி வந்துட்டு முதலாக பங்கு கொடுக்குற காசு போகும் தான் பிரைமரி மார்க்கெட். இப்போ இன்வெஸ்டர் ஏபி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இடையில அங்க பங்குகளை வாங்கி வித்தா காசு இவங்களுக்குலாம் போகும். இது வராது அந்த காசு. அது சொல்றது செகண்டரி மார்க்கெட். இது அசைன்மெண்ட் 2 நோட் பண்ணுங்க. ஆகும் இதை நான் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து வைங்க. நேற்று தந்தது அசைன்மெண்ட் 1, இது அசைன்மெண்ட் 2. இதுக்கு நீங்க ஆன்சர் எழுதணும். நோட் பண்ணுங்க அந்த கொஸ்டினை. நான் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து வைங்க. Okay, sir. வெவ்வேறு மார்க்கெட்டுகள் இருக்கு. நம்ம commodity மார்க்கெட்ஸ் என்ன, இந்த தங்கம், சில்வர், அது மாதிரி ஒயில் இதில் வாங்கி விற்கிற மார்க்கெட்டு தான் commodity மார்க்கெட். அப்படி சொன்னா இல்லை, தங்கம் ஒன்று விற்கிறியா மார்க்கெட் மாதிரி விற்கிறியா? அது என்னண்டா டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ்னா நான் சொன்ன அந்த எக்ரிமெண்ட் வைப்பாங்க. எக்ரிமெண்ட் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ், ஃபியூச்சர் என்ன சொல்லுவாங்க, ஃபியூச்சர் மார்க்கெட் சரி. ஃபியூச்சர்னு சொன்னால் டெரிவேட்டிவ்ல ஒரு வகை தான் ஃபியூச்சர் சரி. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஃபைனான்ஸ் ஸ்பெஷல் செய்யணும்னு சொன்னால் இதெல்லாம் அறிவு இருக்கணும் உங்களுக்கு. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட், இன்சூரன்ஸ் மார்க்கெட், இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் விற்பாங்க. அது மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஏற்கனவே நான் வழங்கப்படுத்திட்டேன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் சரி. டெரிவேட்டிவ் மார்க்கெட் ஃபைன் பாருங்க. டெரிவேட்டிவ்ஸ்ல வகைகள் இருக்கு. ஃபியூச்சர் சொல்லி, ஃபார்வர்ட்னு சொல்லி, ஆப்ஷன் சொல்லி, ஸ்வப்னு சொல்லினா இருக்கு ஃபைனான்சியல் மார்க்கெட்ல இன்ஸ்ட்ருமெண்ட். சரியானே? இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் இதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன இருக்குது எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. என்ன சரி ஃபியூச்சர் இந்த ஃபியூச்சருக்கு ஒரு உதாரணம் தான், டெரிவேட்டிவ் உதாரணம் தான் கிஃப்ட் வவுச்சர். தெரியுமா கிஃப்ட் வவுச்சர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? கிஃப்ட் வவுச்சர் எடுத்துருக்கீங்க, பாவிச்சிட்டீங்களா? கிஃப்ட் வவுச்சர் பாவிச்சிட்டீங்களா? ஃபேஷன் பேக், ஃபேஷன் பேக் நோ லிமிட்லாம் கிஃப்ட் வவுச்சர் வாங்கி யாருக்கு கொடுப்பீங்க? Home, sir. Vouchers 2000. முந்தி ஒரு ஒரு நல்ல விசேஷம் இல்லையா? விசேஷம் என்ன செய்வீங்க? கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுப்பீங்க. எப்படி கிஃப்ட்? அவங்களுக்கு லேடின்னு சொன்னா அவங்களுக்கு சல்வார், தட் இட்ஸ் மேல்னு சொன்னா ஷர்ட், ட்ரௌசர் அப்படி வாங்கி கொடுப்பீங்க. முந்தி வாங்கி கொடுத்து அதை என்ன சந்தோஷமா அவங்க போட்டுக்குவாங்க. இப்போ லேட்டஸ்ட் இப்போ காசா கொடுக்குறோம்ல, காசா கொடுக்காம என்ன செய்யறேன்னு சொன்னா, நீங்க ஃபேஷன் பேக்குக்கோ இல்லாட்டி இங்க போய் கிஃப்ட் வவுச்சர் ஒரு வவுச்சர் 2000 சொன்னா என்ன நாங்க நீங்க 5000க்கு 4000க்கு நீங்க கிஃப்ட் பண்ணணும்னு சொன்னா 2 வவுச்சரை வாங்கி அவர் கிஃப்ட் பண்றேன். கிஃப்ட் பண்ணினா அவர் என்ன செய்வாரு? அந்த வவுச்சரை கொண்டு போய் அந்த கடையில அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்குவார். ரைட்? இது என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னா, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஒரு காசு இல்லை. இது ஒரு காசு இல்லை. காசுக்கு சமனான ஒரு விஷயம் உண்டு. ஆனால் செக்கும் இல்லை. இதை யார் வச்சுக்காங்களோ அவங்க தான் இதுக்கு உரிமையாளர். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட சில கண்டிஷன்ல அடிப்படையில் தான் வாங்கலாம், பாவிக்கலாம். இது நீங்க ஃபேஷன் பேக் வவுச்சரை கொண்டு போய் நோ லிமிட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஆனா காசா கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா அவரு எங்கேயும் போய் எதையும் வாங்கலாம். இப்ப காசு மாதிரி இல்லை. இது தேர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால இது எல்லாமே டெரிவேட்டிவ்ஸ்
நம்ம ஒரு கண்ட்ராக்ட் என்ன கண்ட்ராக்ட் சொன்னா, உங்களுக்கும் நீங்க கிஃப்ட் கொடுத்த கிஃப்ட் வச்சர் வாங்கினார் தானே அவருக்கும் உள்ள ஒரு அக்ரிமெண்ட் என்ன இது. நீங்க சொல்றீங்க அக்ரிமெண்ட், நான் உனக்கு 4000 ரூபாய் காசு அனுப்பிக்கிறேன், 4000 ரூபாய் வச்சு அனுப்பிக்கிறேன், இதை கொண்டு போய் உனக்கு விருப்பமான பொருட்களை வாங்கலாம். எங்க வாங்கலாம் அப்படின்னா நோனிமீட்ல, அல்லது நோனிமீட் வச்சுட்டு இருந்தா நோனிமீட்ல வாங்கலாம். ஒரு கண்டிஷன், இதுக்கு டேட் ஒன்று இருக்கும். இதுக்கு எப்ப இது முடிவடையும், எப்ப போய் வாங்கணும், எவ்வளவுக்கு வாங்கணும், என்னென்ன பொருட்கள் வாங்கணும், இந்த போச்சரை பாவிச்சா என்ன டிஸ்கவுண்ட் இருக்கு, இதெல்லாம் அவருக்கு என்ன ஒரு கண்டிஷன் இருக்கும். டெரிவேட்டிவ்ஸ் ஒரு கான்ட்ராக்ட். ஏங்கிற ஆளுக்கு பிங்கிற ஆளுக்கு இல்ல ஒரு கான்ட்ராக்ட் தான் அது. இது ஒரு போச்சருக்கு ஒரு அசெட், இது ஒரு சொத்து, ஒரு அசெட், ஒரு சொத்து. இது வேர்ல்ட் மார்க்கெட்ல பயன்படுத்தப்படுற ஒரு கோன் ஃபியூச்சர் சோளம் இருக்கு தானே, சோளம் வாங்கி விற்கிற எத்தனை டோன் இது கான்ட்ராக்ட் சைஸ் எத்தனை இது 127 மெட்ரிக் டன் வாங்கி விற்கிறதுக்கான ஒரு கான்ட்ராக்டான இது ஒரு டெரிவேட்டிவ். கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்கு, போய் பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. இதுவும் ஒரு கான்ட்ராக்ட், ஒரு டெரிவேட்டிவ்ஸ் தானே, ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் தானே. ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில பயன்படுத்தப்படுற இன்ஸ்ட்ருமெண்ட் டிபாசிட், லோன், ட்ரெஷரி பில், ப்ரீபேஸ் அக்ரிமெண்ட், கமர்ஷியல் பேப்பர், இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், திருப்பி சொல்லிட்டு தேவையில்லை. டிபெஞ்சர் கொண்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். இது நான் பெரும்பாலும் உங்கள்ட்ட காய்ச்சல் இஷ்யூர் ஆறு இஷ்யூ பண்ற கடன் தேவைப்பட்ட கம்பெனிக்கு, கடன் தேவைப்பட்டா கம்பெனி பொண்டாகவோ அல்லது ஈக்விட்டி ஷேராகவோ இஷ்யூ பண்ணும் மார்க்கெட்டுக்கு போய். சரியான இன்வெஸ்டர் சொன்னா அந்த இஷ்யூ பண்ணிற டெட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஈக்விட்டியோ ஷேரோ அல்லது அதை வாங்குறாள் தான் இன்வெஸ்டர், காசை கொடுப்பாங்க. லீட் மேனேஜர் சொன்னா லீட் இப்ப சொல்லுவாரு வந்து இப்ப கம்பெனி அண்டர் ரைட்டர்கிட்ட போய் அண்டர் சொல்லுவாரு ஷேர்ஸ் வாங்குங்க. இப்ப பிக்மி ஐபிஓ போது நிறைய பேர் சொல்லுவாங்க இதை வாங்குங்க, உங்களோட ப்ராஃபிட் ஷேர் அடுங்க, ரைட். அதாவது இந்த விளம்பரப்படுத்துவாங்க. இப்போ எப்படி இந்த ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பொருளை ப்ரொமோட் பண்ணி வருந்தானே, சில பொருட்களை ப்ரொமோட் பண்ணி வேறு வாங்குன்னு சொல்லி, அதெல்லாம் சொல்ல லீட்னு சொல்லி. லீட் இதை மேனேஜ் பண்ணுறது ஒரு ஆல்ரெடி பாரு அந்த லீட்டு. இந்த நான் கொஞ்சம் பார்க்குறேன் என்ன சொன்னா, இந்த கம்பெனி வந்துட்டு ஷேரோ அல்லது டிபெஞ்சரோ இஷ்யூ பண்ணும் போதோ அந்த ஆட்டுகள் போகும், அந்த ஆட்டுகளை மேனேஜ் பண்ணுற ஆள் தான் லீட் மேனேஜர். ஆட்டுகள் போகும், அதை கிளிக் பண்ண உடனே அது அவர் வாட்ஸ்அப்புக்கோ அல்லது அவர் இமெயிலுக்கோ அவர் ஃபோன் நம்பருக்கோ எஸ்எம்எஸ்க்கோ போயிடும். அதான் லீட் சொல்கிறேன். புரோக்கர் அண்ட் டீலர் தெரியுமா உங்களுக்கு? புரோக்கர் யாரு, டீலர் யாருண்டு, டிபாசிட்டரிஸ் நான் என்னன்னு சொல்லி சென்ட்ரல் டெபாசிட்டரி சிஸ்டம் சிடிஎஸ்ன்னு சொல்லி, அது மாதிரி டிபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ், கஸ்டேடியன், ரெஜிஸ்டார் இதெல்லாம் கேட்குறேன் உங்களுக்கும் சொல்லியாச்சு. பாருங்க, சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம் இதுதான் இலங்கையில ஷேர்ஸ் வந்துட்டு ஓராக்கள் வாங்கி வித்துக்கிப்பாங்க. சரியானே, அவங்களோட அந்த வாங்கி வைக்கிற அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்றது, அவரோட அந்த டிரான்சாக்ஷன் அதில் மெயின்டைன் பண்றது தான்
எங்களோட தொழில் பிஸ்னஸ் வேற. ட்ரஸ்டி ட்ரஸ்ட்னு சொன்னா என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு கம்பெனி வந்துட்டு 1 பில்லியன் 1 பில்லியன் ஸ்டாக் பொண்டை வந்து இஷ்யூ பண்ணுது. 1 பில்லியன் இதை யாரு விற்பாங்கன்னு சொன்னா பொதுமக்களுக்கு தான் விற்கிறேன். பொதுமக்களுக்கு பொதுமக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு கம்பெனி சம் டைம் வந்துட்டு என்ன செய்யலாம், கம்பெனி வந்துட்டு ஏமாத்திட்டு போகலாம். அப்ப என்ன உத்தரவாதம்? அதுல பொண்டு வாங்கினாங்களுக்கு என்ன உத்தரவாதம்? இங்க நிமிரிக்க உத்தரவாதம் பொண்டை வாங்குறாங்களுக்கு. அப்ப உத்தரவாதம் மட்டும் இருக்க மாட்டா. அப்ப என்ன செய்வாங்கன்னா ட்ரஸ்டி சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கு. ட்ரஸ்டி சேல்ஸ்க்கு ஒரு நிறுவனம். அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பொண்டை இஷ்யூ பண்றதுக்கு முதல் நான் 1 பில்லியன் பொண்டு நான் பொதுமக்களுக்கு விற்க போறேன்னு சொன்னா, பொண்டு வாங்குறாங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ரைட் நம்ம இது ஒன்று இல்லையே சரி, ஒரு ஆதாரம் ஒன்று இல்லையே, ஒரு செக்யூரிட்டி ஒன்று இல்லையே சரி, ட்ரஸ்ட் கம்பெனி நடுவர் இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, இந்த பொண்டு இஷ்யூ பண்ற கம்பெனி அவரை சொத்துக்கள் ஏதாவது இருந்தா அதை கொண்டு போய் இவர்கிட்ட அடமானம் வைப்பார். இல்லாட்டி ஏதோ ஒரு உறுதிமொழி வாங்குவார். இந்த உறுதிமொழியை ஷேர் ஹோல்டர் பொண்டு ஹோல்டருக்கு கொடுப்பாங்க. பொண்டு ஹோல்டர் ஃபாதர் வெரிஃபிகேஷன் செய்வாரு. ஓகேயா நம்பலாமா சம்பந்தமாக இவரை கம்யூனிகேட் பண்ணுவார். அப்ப அதுக்கு பிறகு ஒரு நம்பிக்கை கொண்டு ஏற்பாடும் அதை என்ன செய்வாங்க, நம்பிக்கை ஏற்பாடும். அதுல அந்த அடிப்படையில பொண்டு இஷ்யூ பண்ணி கூட பப்ளிக் ஆகும். ரைட். இப்ப பொண்டு இஷ்யூ பண்ணும்போது ரெண்டு கடையில என்ன வேணும், ஒரு லீகலா பைண்ட் ஆயிடுவாங்க. கான்ட்ராக்ட் பொண்டு ஒன்று வாங்கினா அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதுல இப்போ சர்டிஃபிகேட் ஆகவோ பேப்பராகவோ வரல, எல்லாமே இப்போ டிஜிட்டல் ஃபார்மேட்ல சென்ட்ரல் டிபாசிட் சிஸ்டத்துக்கு சேவ் ஆயிரும். எல்லாம் டிஜிட்டல் ஃபார்ம்ல. உங்களுக்கு ஒரு ஆள் பேங்க் இருந்து காசு அனுப்புறதுன்னா உங்களுக்கு காசை வரலையே, அது இன்ஸ்ட்ரக்ஷனை தான் போகணும். அது பேங்குக்கு கொடுங்க காசை கொடுங்கன்னு சொல்லி டிஜிட்டல் ரெக்கார்ட் தானே இருக்கு. 10 டிஜிட்டல் ரெக்கார்ட். இப்போ கஸ்டடியன் சொல்லி விளங்கப்படுத்தியிருந்தான். கஸ்டடியன் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ரெஸ்பான்சிபிள் சேஃப்கார்டிங் ஃபர்ம்ஸ் இண்டிவிஜுவல் அசெட்ஸ், ஃபைனான்சியல் அசெட். இப்போ சொத்துக்களை நிதி இருந்தா அதை கொண்டு போய் என்ன செய்யற, சொத்துக்கள்லாம் நிதி சொத்துக்கள் அதை பார்த்துக்கோங்க, கவனமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து போற இடம் தான் கஸ்டடியன் சொல்லுவாங்க. குளோபல் கஸ்டடியன். பாருங்க இதெல்லாம் வந்துட்டு இதுதான் தொழில் வேர்டு கஸ்டடியன். என்ன இப்போ ஜேபி மோகன் பெரிய கம்பெனி. ஜேபி மோகன் சேஸ்ங்கிறது தான் என்னது கஸ்டடியன் கம்பெனி. பெரிய கம்பெனியா குளோபல் கஸ்டடியன் ஒரு கம்பெனி எல்லாமே இவங்க ஃபைனான்சியல் சொத்துக்களை நிதி சொத்துக்கள் அதுக்குள்ள நம்ம பார்த்துக்கோங்க போற இடம் தான். ரெகுலர் ஏஜென்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா தானே ஸ்ரீலங்காவில் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், இந்தியாவில் எல்லாமே இவரோட தொழில் என்ன கூட தெரியும். தொழில் என்ன மோசடி நடக்காம பார்த்துக்கிறது தான். பங்கு சந்தையில மோசடி ஏதாவது நடந்துக்க கூடாது சொல்லி பார்த்துக்கிறதான் இவங்களோட தொழில். இதுல உலகம் போறாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியான தொழில். இலங்கையை பொறுத்த வரைக்கும் மெயினாக உள்ள ரெகுலேட்டரி பாடின்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். இவங்க தான் இந்த பங்கு சந்தை சம்பந்தமான பங்கு சந்தையை கண்ட்ரோல் பண்றது. கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை கண்ட்ரோல் பண்றது. கொழும்பு பங்கு சந்தை கவர்மெண்டா பிரைவேட்டா? அது ஒரு பிரைவேட் கம்பெனியான, அது பிரைவேட் கம்பெனி ஒரு மார்க்கெட் ரன் பண்ணது. அது வந்துட்டு செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்குள்ள தான் அது ஃபங்க்ஷன் பண்ணது. அது ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் இதால தான் மெயின்டைன் பண்ணப்படுது. அந்த மானிட்டர் பண்ணப்படுது. அது மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனி ஸ்ரீலங்காவில் கம்பெனிகளை பதிவு செய்யற ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட் அந்த இலங்கையில வந்துட்டு என்னது
கணக்கீட்டு நியமங்களை கணக்காய்வு நியமங்களை பரிந்துரை செய்யறதுனால அந்த மாதிரி இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி போர்ட் ஸ்ரீலங்கா இவங்க தான் இன்சூரன்ஸை கண்ட்ரோல் பண்ணாங்க ஸ்ரீலங்காவில். சென்ட்ரல் பேங்க் தெரியுமே உங்களுக்கு. சென்ட்ரல் பேங்க் சம்பந்தமா நாம போன கிளாஸ்ல பேசினேன், பார்த்துக்கோங்க. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸ் இது வந்து 4 சட்டங்களுக்கு இயங்குது. கம்பெனி செக்டர் வந்துட்டு கம்பெனி செக்ட் மெயினாக கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்றது, கம்பெனி நிர்வாகம் சம்பந்தமாக சொல்றதுதான் கம்பெனி செக்ட். இதெல்லாம் 6 பொறுப்புன்னு சொன்னா இவங்க ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்டாரர் ஆஃப் கம்பெனிஸ். இன்சூரன்ஸ் போர்ட் வந்துட்டு இலங்கையில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் இவங்க தான் என்ன செய்வாங்க, ரெகுலேட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஸ்லாஸ் எம்டி பாருங்க, அந்த பேமெண்ட் ஃபைனான்சியல் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதில் தான் இதுக்கு இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் நான் சொன்ன மாதிரி என்ன அந்த பேங்க்ல அந்த செக்குகள் வந்து கிளியர் பண்ற இடம் சொல்லி, அது மாதிரி கிரெடிட் இன்ஃபர்மேஷன் சொன்னா ஒரு ஆள் பேங்க் லோன் எடுக்க போறாருன்னு சொன்னா பாருங்க, லோன் எடுக்க போறாருன்னு சொன்னா அவர் சம்பந்தமான டீட்டெயில் எல்லாம் எங்க இருக்கும். இப்ப நான் வந்துட்டு கமர்ஷியல் பேங்க்ல போய் லோன் எடுக்க ஒரு கோடி லோன் எடுக்க, திருப்பி HNB போய் நான் சொல்லாம நான் லோன் எடுக்கலாமா? என்னது கிரிப்ட் காட்டுமானு சார்? கிரெடிட் கார்டு கிரிப்ட் ரைட். கிரிப்ட் ஒன்று சிஸ்டம் ஒன்று இருக்கு, அது காட்டி கொடுக்கும் வேற எங்க லோன் எடுத்துக்காருன்னு சொல்லி. அப்ப நேஷனல் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் சொல்லி நீங்க ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் செய்யும் போது கேட்கும் மாதிரி ஸ்லிப்ல பே பண்ண போறீங்களா அல்லது என்ன CRFT எல்லாம் கேட்கும். அதான் ரியல் டைம் க்ரோஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம், லங்கா செக்யூர் சிஸ்டம், ரைட். அது மாதிரி இந்த செக் இமேஜிங் ட்ரான்சாக்ஷன் சிஸ்டம், ஸ்ரீலங்கா இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம், டாலர், இதெல்லாம் மாதிரி என்னது எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் CEFTன்னு சொல்லுவாங்க. ரைட். பேமெண்ட் கார்டு வந்துட்டு ஸ்விட்சில் இருக்கு, லங்கா பே, யூனியன் பே, பாருங்க கிரிப்ட்னு சொல்லி கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் ஸ்ரீலங்கா. இப்போ லோன் எடுத்தா அந்த லோன் சம்பந்தமான டீட்டெயில் எல்லாம் வந்துட்டு கிரிப்ட்ல போய் சொல்லணும். கிரெடிட் கார்டு பாவிக்க போகலையும் கிரெடிட் கார்டு சம்பந்தமான டீட்டெயில் எல்லாம் அதில் போய் தரும். கிரிப்ட்ல போய் கிரிப்ட்னு சொன்னா ஒரு ஆள் கிரெடிட் ஒர்த்தினஸ், கிரெடிட் சம்பந்தமான டீட்டெயில் எல்லாம் ஆல்ரெடி சரியா, அதை பார்த்துக் கொள்ளுங்க. இலங்கையில் லோ இருக்குன்னு பார்க்கும்போது மெயினாக மணிட்டரி லோ சென்ட்ரல் பேங்க் ரன் ஆகிறதுதான், சென்ட்ரல் பேங்க் முதுகெலும்பு தான் MLA. இதை வச்சுதான் அது காசு பிரிண்ட் பண்றேன். அது மாதிரி பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, 2005ல வந்தது. இதை கொஞ்சம் ஆன்சர் அசஸ்மெண்ட் இல்லை, இதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, discuss the classification of Sri Lankan financial market, classify various financial intermediaries functioning in the Sri Lankan market, trace out the development of finances. ஆண்டி அஸ்லாமலைக்கும் ஆண்டி. ஓ எங்க கடை திறந்தீங்க ஆண்டிக்கு? சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி அதை நீங்க வாட்ச் கொள்ளுங்க, சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி சம்பந்தமாக, ரைட். இதை நீங்க வாட்ச் கொள்ளுங்க. கிளாஸ் முடிப்போம். அடுத்த கிளாஸ் வந்துட்டு குரூப்ல சொல்றேன். இப்போ நாளைக்கு இருக்கு இல்லையா கிளாஸ்? நாளைக்கு இருக்கியா? எப்ப இருக்கு கிளாஸ்? நம்மட எப்ப இருக்கு நம்ம அடுத்த கிளாஸ்? ஏழாம் தேதி போட்டிருக்கு சார்.
1 போட்டிருக்கான். நான் சொல்றேன், நான் கிளாஸ் கன்ஃபார்ம் பண்றேன். நான் இந்த ரெக்கார்டிங்கை வந்துட்டு யூடியூப்ல போட்டிருக்கேன், லைவா போட்டிருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ண தேவையில்ல பாருங்க, இல்லாட்டி இதை செய்யுங்க. ரெக்கார்டிங்கை ஷேர் பண்ணா யூடியூப் ஷேர் பண்ணா யூடியூப்ல போட்டு சார். யூடியூப் செய்ய ரைட், நான் லிங்க் அனுப்பிடுறேன். எனக்கு லிங்க் வேறைக்கு லிங்க் வந்துட்டா உங்களுக்கு. நான் அந்த ஸ்லைடையும் ஷேர் பண்ணிவிடுவேன் பாருங்க. லைட் இன்னைக்கு 11 MB ஸ்லைட் கிடைச்சிட்டா? ஸ்லைட் வருதா? லிங்க் வந்துட்டா வரல உங்களுக்கு? சார், வரல சார். லிங்க் வரலையா உங்களுக்கு? லிங்க் வந்துட்டு. chat பாக்ஸ்ல வந்து பாருங்க. ஆமாம் சார், வந்தீங்களா? வந்துட்டு. ஓ ஓ பாருங்க, விளையாச்சு தானே பாருங்க. கோடிங் கிளியர் ஆகி எனக்கு தெரியும் இன்னைக்கு. நைஸ். கேள்வி இருந்தா கேளுங்க, கிளாஸ் முடிப்போம். சரி, அதை பேசி பேசி வாய் நோவு. சார், இதுல ஃபுல்லா எத்தனை யூனிட் சார் இதுக்கு? இருக்கிறது அப்படின்னு ம். சொல்லுங்க மகள், ஏதாவது இருக்கியா? ஓம் சார், அந்த chat பாக்ஸ்ல வந்து நீங்க 2வது அனுப்பிக்கிறேன் என்ன சார், அது காப்பி ஆகுது இல்ல சர்வ் பண்றதுக்கு. அது ஸ்லைட் படிப்பு ஸ்லைட். ஓகே. நீங்க மெயின் குரூப்லயும் போட்டிருக்கீங்க தானே சார்? இல்ல, நான் chat பாக்ஸ்ல போடல, இதெல்லாம் போட்டீங்க, வாட்ஸ்அப் குரூப்ல போடல. இதுல காப்பி ஆகுது இல்ல பேஸ்ட் பண்றது. மொபைல்ல டவுன்லோட் ஆகுது இல்லையா உங்களுக்கு? இல்ல, மத்தவங்களுக்கு இதே பிரச்சனையா இருக்கு பாருங்க. டவுன்லோட் ஆகுது இல்ல. இல்லை சார், டவுன்லோட் ஆகுது.